அடியேன் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् पर्पलवारियर् नर्कलैनाड परमपरङ्गुरुवाय நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் ஓங்கி உலகளந்தன்னு தொடங்குகிற மூன்றாம் பாசுரம் இன்றைய தினம். முதற் பாசுரத்தாலே பகவானுடைய வைகுண்டத்தில் இருப்பை நமக்கு அறிவித்தாள் ஆண்டாள். நாராயணன் அவனை சொன்னதாலே அவனுடைய பெரு மேன்மை, அதைத்தான் பரத்வம்னு சொல்லுவார்கள். பரத்வம் அப்படின்னால் மேன்மை. வைகுண்டத்திலே பகவான் அந்த மேன்மை தோத்த எழுந்தருளி இருக்கிறான். பகவானுக்கு 5 நிலைமைகள் உண்டு. அடுத்த திருப்பார்கடலிலே படுத்திருக்கிற நிலை, அங்கிருந்துதான் சிருஷ்டி ஸ்திதிகளை எல்லாம் பகவான் பார்த்து கொள்ளுகிறார். அந்த நிலைமைக்கு வியூகாவஸ்தைன்னு பேர். வியூகம், அதைத்தான் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்று பாடினாள். அங்கிருந்துதான் அவதாரங்களை செய்வதற்கு புறப்படுகிறார். பற்பல அவதாரங்களை செய்திருக்கிறார். அதில் திரிவிக்ரமாவதாரத்தை அனுசந்திப்பதன் மூலமாக எல்லா அவதாரங்களையும் கூட்டி சொல்லுகிறாள் ஆண்டாள் என்று கொள்ளல் வேண்டும். ஒரு அவதாரத்தை தானே சொல்லியிருக்கான்னு நாம விட்டுடக்கூடாது. ஒரு அவதாரத்தை சொன்னது மற்ற அவதாரங்களையும் சொன்னதாக பொருள்படும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். திரிவிக்ரமாவதாரம் அது ஒரு அவதாரத்திலேயே 2 அவதாரம் காட்டிய ஒரு சிறப்புடைய அவதாரம். வாமனனாக வந்தார், திரிவிக்ரமனாக வளர்ந்தார். ஒரே அவதாரத்திலே 2 அவதாரங்கள். அடியன் வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வைகுண்ட ஏகாதசி வந்துடுத்துனால் அப்போ ஒரு அறிவிப்பு வெளியிடுவார்கள். ஒரு டிக்கெட்டுக்கு 2 படம்ங்கிறா போலே ஒரு அவதாரத்தில் 2 அவதாரம், சிறப்பான அவதாரங்கள். இன்னொன்று யாரையும் வதம் செய்யாத அவதாரம், அது ரொம்ப பெரிய சிறப்பு. வந்தார், மூவடிமண் கேட்டார், இந்திரன் இழந்த செல்வங்களை மகாபலியிடம் திரும்பவும் பெற்றார், இந்திரனுக்கே திரும்பவும் வழங்கினார். இதுதான் திரிவிக்ரமாவதாரத்தினுடைய நோக்கம். அதனால 3வது பாட்டாலே
அந்த விபவாவதாரம் சொல்லப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன். இப்ப முதற்பாட்டாலே வைகுண்டத்தில் இருப்பு, 2ஆம் பாட்டு திருப்பார்க்கடலிலே கிடக்கிற நிலை, 3ஆம் பாட்டு அவதாரங்கள் செய்கிறாருங்கிற செய்தி. இதை தவிர தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னமும் சில விஷயங்கள் உண்டு. முதற்பாட்டாலே பெருமானை நாம் அடைவதற்கு ஆசை கொண்டோம்னு சொன்னால் அந்த ஆசையே மேலான தகுதி, அது சொல்லப்பட்டது. ஆசை இருக்குன்னா நல்ல காலம் தானா சமீபித்து வரும். ஆசை கொண்டார்கள், மார்கழி திங்கள் இவாளுக்கு கிடைச்சது, பௌர்ணமியோடு கூடிய நன்னாள் இவர்களுக்கு கிடைத்தது. இதெல்லாம் தானா நடந்தது. அதற்கு அடுத்ததாக பறைங்கிறது தான் மேலான புருஷார்த்தம். கைங்கரியம், கைங்கரியம்னா தொண்டு சேவை, அதுதான் மேலான பலன். அதை நாராயணன் தான் தர முடியும். இது முதற்பாட்டாலே தெரிந்து கொண்டோம். அடுத்த பாட்டு நோன்பிற்கு அங்கமாக செய்யத்தக்கது செய்யத்தகாதது, அதை விசாரித்து சொன்னாள். இன்றைய 3ஆம் பாட்டாலே இந்த நோன்பினாலே உலகத்தவர் அடையும் நன்மை, நாட்டாருக்கு என்ன பலன் உண்டு, அதை பேசுகிறாள். ரொம்ப அழகான பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன், பகவான் உத்தமன்னு கொண்டாடப்படுகிறான். யாரை நாம உத்தமன்னு சொல்லுவோம்னால் தன்னுடைய நன்மையை கணிசியாமல் பிறருடைய நன்மையை உத்தேசித்து செயலாற்றுகிறவன், அவனுக்கு தான் உத்தமன்னு பேரு. தனக்கு நட்டமே ஏற்பட்டாலும் தான் வாட்டமடைந்தாலும் அதை பொருட்படுத்தாது பிறருடைய நலனுக்காக பாடுபடுகிறவன், அவனுக்கு தான் உத்தமன்னு பேரு. ஓங்கி உலகளந்த உத்தமன். பகவான் என்ன செய்தான்? யாச்சகனாக வந்து சேர்ந்தான். மூவடிமண் வேண்டும்னு கேட்டா இந்திரனுக்காக ஒரு இறப்பாளனானான் பெருமான். ஒரு யாச்சகனாகுகைன்னு சொன்னால் அது ஒரு இழி செயல்னு நமக்கே தெரியும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாம பகவானிடத்துல என்ன பிரார்த்தித்துக் கொள்ளுவோம்? கஷ்டம் எத்தனை வந்தாலும் சரி, ஒருத்தரிடத்துல போய் கையேந்து நிற்கிற நிலைமை அது வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறோம். அப்ப அதை எல்லாருமே ஒரு வெறுக்கிற ஒரு தன்மை அந்த யாச்சித்தல்ங்கிறதுக்கு உண்டோ இல்லையோ? ஆனா பகவான் பாருங்க, தனக்காக அவர் கை நீட்டவே இல்லை, தேவேந்திரனுக்காக கை நீட்ட அவர் தயங்கவும் இல்லை. அதனால உத்தமன். தன்னை உலகம் இறப்பாளன்னு சொல்லுமேன்னு சொன்னால் அதை பத்தி அவர் கவலையே படலை. என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், அடியவர்களுக்காக எந்த அளவிற்கும் இறங்கி நான் உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவர் திருநாமங்களை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். கலிகாலத்திலே இறையருளை பெறுவதற்கு எது சிறந்த வழின்னு கேட்டால் அவனுடைய திருநாமங்களை சொல்லுகை. ஆனா நமக்கு அவ்வளவு சுலபத்துல அதுல நம்பிக்கை வந்துடாது. ஏன்னா விஷயம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. நாம பெருத்த பலன்களை அறுவடை செய்யணும்னு ஆசை கொண்டால் அந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அவன் திருநாமங்களை சொன்னாலே போதுமானது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நான் ஆசைப்படுற விஷயம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, இவர் என்னமோ திருநாமங்களை சொன்னாலே போதுங்கிறார், அதுக்கு இது சரியாவே இல்லையே, நிகராகவே இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். இப்படி சொன்னா புரிஞ்சுடும். ஒரு பிள்ளை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கார், எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு, 2 பக்கத்துலையும் சம்மதம் தான். பிள்ளை அப்ப சொல்றார், நீங்க வீட்டுல சீதனம்னெல்லாம் எனக்கு எதுவும் பண்ணியே தர வேண்டாம், கட்டின புடவையோட பெண்ணை அனுப்பினால் போதுமானது, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்பதான் எல்லாருக்கும் இந்த பிள்ளை பேர்ல சந்தேகமே வரும். என்னமோ எதுவுமே வேண்டாங்கிறாரே, ஏன் அப்படி சொல்றார்? ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அதெல்லாம் விசாரிக்கணும். கொஞ்சம் தொந்தரவு பிடிச்சவரா இருப்பாரோ? அவர் ஒண்ணுமே வேண்டான்னது ஒரு குத்தமா எடுத்து சொல்லி வைப்போ. எப்ப எதுவும் வேண்டாங்கிறாரோ அப்ப அவர் பேர்ல சந்தேகம் வந்துடுறது. எப்ப உபாயம் சிறியதாக நமக்கு படுகிறதோ நாம் என்ன யோசிக்கிறோம்? நான் பெருசா ஏதோ ஆசைப்பட்டு இருக்கேன், இவர் என்னமோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்லிண்டே இருங்கிறாரே, அதுக்கு இது ஒன்னும் சரி கட்டாதே, போராதே இது அப்படின்னு நினைத்து கொண்டே நாம பெருமான் திருநாமங்களை சொல்லாமலே விட்டு விடுவோம். அதனால்தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லித்துனால், மத்தைய யுகங்களிலே முக்கியமாக கிருத யுகத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாடுபட்டு தவம் செய்து எவன் ஒருத்தன் இறையருளை பெறுகின்றானோ அதை அனாயாசமாக கலியுகத்திலே அவன் திருநாமங்களை சொல்லுவதாலேயே பெற்றுவிடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திருநாமங்களை சொல்ல வேண்டும், பேர் பாடி. எதற்காக சொல்ல வேண்டும்? கீழே சொன்னேனே,
பலன்களை அறுவடை செய்வதற்காக கூடாது. சொல்றதே பலன்னு நினைத்து சொல்ல வேண்டும். அவன் திருநாமங்களை இன்னென்ன வஸ்துக்களை பெறணுங்கிறதுக்காக சொன்னேன்னு சொன்னால் நான் வியாபாரம் நடத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு சொல்லணும்னா, எனக்கு எந்த பலனும் வேண்டாம், அதனால நான் திருநாமங்களை சொல்லவே போவதில்லை. அதுவும் தப்பு. துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணாவென்னும் நாமம்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மத்தம் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம். எப்போதும் வாய் வெறுவி கொண்டிருக்க வேண்டும். வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால்னு பாசுறோம். உத்தமன் பேர் பாடி பாடுவதே பிரயோஜனமாக பாட வேண்டும். பாடுவதால் ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து நான் பாடவில்லை, பாடுறதே பலன். உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், அவன் திருநாமங்களை பாடிக்கொண்டு நம்முடைய பாவை நோன்பை நாம் சரியாக அனுஷ்டித்தோமாகில் என்ன நடக்கும்? தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நல்ல அந்தணர்களுக்காக ஒரு மழை, நல்ல பெண்களுக்காக ஒரு மழை, நல்ல அரசர்களுக்காக ஒரு மழை, மாதந்தோறும் 3 தினங்கள் அபாரமான வருஷம், நல்ல மழை வருஷிக்கும். தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட. அதனால என்ன ஆச்சுன்னா, என்ன ஊர் செழிப்பா எடுத்து மாசம் தப்பாம 3 தினங்கள் மழை பொழிகிறதுனால் ஊர் செழிப்பாக இருக்கிறது. வயல்வெளிகள் எல்லாம் பச்சை பசேல் என்று காட்சி தருகிறது. சென்னல் பயிர், அந்த சென்னற் கதிர்கள் இருக்கின்றனவே, அது ஆகாசத்தை முற்ற அளவுக்கு வளர்ந்திருக்கான். எத்தனை வசரத்துக்கு வளர்ந்திருக்குன்னா, அவர் ஓங்கி உலகளந்த உத்தமனானார் இல்லையோ, அதை போல சென்னற்பயிர்களும் வளர்ந்திருக்கின்றன. அவர் முகத்தை பார்த்து நேரா பார்த்து ஹாய்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கான். அதைத்தான் இங்கிறது ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். ஓங்கு பெரும் சென்னல் ஒன்னொன்னு வைரத்தூணாட்டம் இருக்கு. இப்படியெல்லாம் கையால பிடிச்சிடவே முடியாது. இந்த நாத்து நடுறவாளை பார்த்தோம்னா அத்தனை வேகமா, அத்தனை அனாயாசமா, அத்தனை லாகவமா வேலை பார்ப்பான். நம்ம கையில கொடுத்து அந்த வேகத்துக்கு நாத்து நட சொன்னா நமக்கு எல்லாம் பழக்கமே கிடையாது. நமக்கு சரியா சாப்பிடவே தெரியாது. அப்புறம் தானே நாத்து நடுறதுக்கு நாம போறது. அது அறுவடை பண்ணி அரிசி கொண்டு வந்து மூட்டையா போட்டாலும் கூட சரியா சமைக்க தெரியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை சமைச்சதை சரியா சாப்பிட தெரியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால நாத்து நடுறதெல்லாம் ரொம்ப தூரம். ஆனா அவ ரொம்ப அனாயாசமா அதை செஞ்சுட்டு போயிடுறா. இந்த இடத்துல இந்த ஊர்ல திருவாய்ப்பாடியில் எப்படி இருக்குன்னா, நல்ல ஓங்கு பெரும் சென்னலா இருக்கு, வைரத்தூணாட்டம் இருக்கு. ஒருத்தரை அசைச்சு பார்த்துட முடியாது. கீழே ஜலம் நிரம்பி இருக்கு. என்ன அழகா ஒரு 5 வயசு குழந்தை வருணிக்கிறா பாருங்கோ. இயற்கை வருணனத்தை ஆண்டாள் அத்தனை அழகாக செய்கிறாள். ஒரு 5 வயசு குழந்தைக்கு முன்னாடி தமிழ்த்தாய் மண்டியிட்டு கிடக்கிறாள்னு சொல்ல வேண்டும். இல்லைன்னா இத்தனை அழகான பாசுரம் பிறக்காது. அவ சொல்றா ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட. மீன்கள் கீழே நிறைந்திருக்கின்றன. அந்த தண்ணீரிலே பயணிக்கின்ற மீன்கள், இங்குமங்கும் செல்லுகின்ற மீன்கள் இருக்கின்றனவே. இந்த ஓங்கு பெரும் சென்னல் கதிர்களை பார்த்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு போக வேண்டியிருக்கான். ஏன்னா நேரா போனா முட்டிக்கொள்வோமோங்கிற ஆபத்து இருக்கிறது. அந்த சென்னற் பயிர்கள் வைரத்தூணாட்ட வளர்ந்திருக்கு. சென்னல் ஊடு கயலுகளை, அது கிடைச்ச இடத்துல எல்லாம் நுழைஞ்சு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் நல்ல குவளை மலர் நன்கு விகசித்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. அதிலே தேனுண்ணும் பொருட்டு வண்டு ஒன்று வந்தது. தேனை நன்னா பருகித்து உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. கொஞ்சம் தூங்கலாம்னு ஆசை வந்தது. எங்கே தூங்கலாம்? அதான் இந்த குவளை மலரை இத்தனை பெருசா இருக்கே, அதிலேயே நன்றாக படுத்து உறங்கி விடுவோம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. போதுன புஷ்பம்னு அர்த்தம், மலர்னு அர்த்தம். அந்த மலரிலேயே தூங்கி போச்சு. மெதுவா காற்று அரைகிறது, காற்று அடிக்கிறது. அடிக்கிற காத்துக்கு குவளை மலர் இப்படியும் அப்படியுமாக சற்றே அசைந்து கொடுக்கிறது. அது தாலாட்டு பாடுறா போல இந்த வண்டிற்கு இருக்கிறது. இப்ப நமக்கே கூட இதை கேட்கறச்சே அப்படியே ஒரு வண்டா மாதிரி ஒரு குவளை மலரை தேடி போய் அப்படியே படுத்துட்டோம்னா சிலு சிலுன்னு காத்தடிச்சுதுன்னு சொன்னால், அப்படியே அதை மலர் இப்படியும் அப்படியும் அசைவதற்கு சேர ஒரு அருமையான தூக்கம் தொற்றிக்கொள்ளும் பாருங்கள். அந்த தூக்கம் கோடி கொடுத்தாலும் பஞ்சமெத்தையில வருமானா வராது.
ஆனா அந்த வண்டிற்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப வியாக்கியானத்துல எழுதி வைத்தார்கள் உரையாசிரியர்கள். ஒண்ணுமில்லை, ராஜகுமாரன் பஞ்சு மெத்தையில படுத்துட்டு இருக்கா போலே அந்த குவளை மலரிலே வண்டு கிடக்கிறது அப்படின்னு பாடினார்கள். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பகவானுக்கு வள்ளல் மணிவண்ணன் பேரு. வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன். என்ன கேட்டாலும் தருகிற வல்லமை சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. எத்தனை செய்தாலும் இத்தனைதான் செய்தோமான்னு வெள்கி போவாராம் அவர். அவருக்கு லஜ்ஜையா இருக்குமா நம்மளை பார்க்கறதுக்கே. ஏன் லஜ்ஜப்படுறேன்னு கேட்டா, உனக்கு என்ன செய்தாலும் போராதுன்னு என் மனசு சொல்லுகிறதே, இன்னமும் என்ன செய்வேன். ஆனா ஒன்றும், நமக்கு எது நன்மை பயக்குமோ அதைத்தான் செய்வார். நாம எதெல்லாம் நமக்கு நன்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் நமக்கு எது நன்மைன்னுட்டு. நாமே சிந்தித்து பார்த்தோம்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைன்னு இருக்கும் இல்லையோ, அதை பாருங்க. என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன நடக்கலைன்னு பார்த்தோம்னா, சில விஷயங்கள் நடந்ததும் நல்லதுக்கு தான் நாமே சொல்லிடுவோம். சில விஷயங்கள் நடவாதது அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறோம் இல்லையா. சில விஷயங்கள் நடக்கலையேன்னா அதுவும் நல்லதுக்கு தான் சுவாமி, எல்லாம் அவருக்கு தெரியாதா, பார்த்து பார்த்து செய்கிறார். அப்ப பகவானுக்கு வள்ளல் மணிவண்ணன் பேரு. சர்வ பலப்பிரதோகி விஷ்ணு, எல்லா பலன்களையும் தரவல்லவராக அவர் இருக்கிறார். அவருடைய ஸ்பர்ஷம் பட்டே வளர்ந்திருக்கிற பசுமாடுகள். இந்த திருவாய்ப்பாடியில இருக்கிற மாடுகளுக்கு என்ன ஏத்தம்னால், எம்பெருமானுடைய கரஸ்பரிசத்தாலே வளர்ந்திருக்கிற மாடுகள். அந்த மாடுகள் கறக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டமே பட வேண்டாமா. நேரே போய் அமர்ந்து முளைக்காம்பிலே கை வைத்தீர்களானால் சடசடன்னு அவைகளே பாலை கறந்து கொடுத்து விடும். அந்த ஊர்ல பால் இல்லைங்கிற பிரச்சனையே கிடையாது. அப்ப எண்ணெய் இல்லைங்கிற பிரச்சனைன்னு கேட்டா, பாத்திரம் இல்லைங்கிற பிரச்சனை தான் இருக்கான். என்ன சுவாமி, ஒரு ஊர்ல பாத்திரம் இருக்காதா? நம்ம வீடுகள்ல பார்த்தாலே பால் பாத்திரம்னு வச்சிருப்போம். அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. பால் பாத்திரத்துல பாலை மட்டும்தான் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் பார்த்து பார்த்து வாங்குவா. நீங்க 2 நாள் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தீங்கோ, எங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க ரசம் வைப்பதற்கோ சாம்பார் வைப்பதற்கோ தெரியாதனமா அந்த பால் பாத்திரத்தை உபயோகப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க வந்த பிற்பாடு எங்கள் தலைகள் உருளுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பால் பாத்திரம் எது, சாம்பார் ரசம் வைக்கிற பாத்திரம் எது, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? இப்படி பால் பாத்திரத்தை எடுப்பாடும். அதுக்கு என்ன தேய்ச்சா போயிட போறது? நான் என்ன விம்பார் வாங்கி வைக்காத இருக்கேனா, இல்ல வேற ஏதாவது தேய்க்கிறதுக்கு உபகரணங்கள்லாம் இல்லாத போச்சா, இல்ல பல இடங்கள்ல வேலைக்காரி வச்சுட்டு இருக்கா அவ தான் இல்லாத போயிட்டாளா? தேய்ச்சா போட போறதுன்னு இப்ப பால் பாத்திரத்துல சாம்பார் வச்சா அது வரமாட்டேன்னு சொல்ல போறதான்னா அதெல்லாம் கிடையாது. அந்த பாத்திரம் அதுக்குத்தான், அதை வேற எதுக்கும் எடுக்கக்கூடாதுங்கிறா. அப்ப வீட்டுக்கு வீடு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, பால் பாத்திரம் இல்லாத வீடே கிடையாது. அப்ப பால் பாத்திரம் இருக்கணும். என்ன திருவாய்ப்பாடியிலே பாத்திரங்களுக்கு தட்டுப்பாடு என்ன எதனால ஏற்பட்டு போச்சுன்னா, எத்தனை பாத்திரங்களை இட்டாலும் அங்கு இருக்கிற பசுமாடுகள் அவற்றை நிறைத்து கொடுக்கின்றன. அதான் சொன்னேனே, நீங்க தொட்டுட்டு வந்து உட்கார்ந்தா போரும், அது பாலை கறந்து கொண்டே இருக்கின்றன. அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்து கூட பாத்திரங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்து அவைகளிலும் நிரப்பிக் கொண்டார்கள். ஒருத்தர் சொன்னார், தொட்டா கறக்கிறது இல்லையோ, அதே போல தொட்டா நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அது இல்லாத போச்சு. அதனாலே வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. தமிழிலே மாடு, செல்வத்திற்கு மாடுன்னு பேரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடுன்னா செல்வம். ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னா, நம்ம கிட்ட மாடு இருந்தா அது பெரிய செல்வம்ங்கிறது அர்த்தம். அதனாலதான் தமிழிலே செல்வத்திற்கும் மாடுன்னு பேர் வச்சிருக்கா. வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. குறைவில்லாத செல்வம். எது குறைவில்லாத செல்வம்னா, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், அதுதான் குறைவில்லாத செல்வம். இங்க செல்வத்தை பத்தி பேசியிருக்காளேன்னுட்டு நாம் ஏதோ இந்த பாட்டை சொன்னா நிறைய செல்வம் நமக்கு கிடைக்கும். கிடைக்கும். ஆனா ஏன் கிடைக்கும்னால், நன்மை செய்வதற்காக கிடைக்கும். நான் போன வருஷமும் சொன்னேன், இந்த வருஷமும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். பகவானிடத்துல நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அவரை நம் வசப்படுத்திக் கொள்ள ஒரு சுலபமான வழி உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம். நேரே பகவானிடத்துல போய் நின்று, எத்தனை நாள் தான் ஒரு சின்னஞ்சிறிய வீட்டுக்குள்ளே நான் வசித்துக் கொண்டிருப்பேன், குடும்பம் ரொம்ப பெருசா போடுத்து, எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும் அப்படி கேட்டீர்களானால் பகவான் உங்களை எப்படி தெரியுமா நினைப்பார்? சுயநலவாதியா இருக்கான். ஏற்கனவே ஒரு வீடு கொடுத்துருக்கேன், அது போறாதா, சௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கான், இப்ப என்கிட்ட வந்துட்டு அது சின்னதா இருக்கு, நீ வேற போடுன்னு கேட்கிறான், சுயநலவாதி அப்படின்னு நினைச்சுப்பார். அப்ப நான் எப்படி கேட்கணும்னா, இப்ப இருக்கிற வீடு ரொம்ப சௌகரியமா தான் இருக்கு,
நீ பெருங்கருணையோடே அளித்திருக்கிறாய், ஒன்றும் குறையில்லை. ஆனா ஒரு சிறிய பிரச்சனை என்னன்னா, யாராவது உன்னுடைய பக்தர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள்னு சொன்னால் அவர்களை சரிவர பூசிக்க முடிவதில்லை, அவர்களை தங்க வைக்க முடிவதில்லை. பெருமாள் கேட்பார், அப்படியா? பக்தர்கள்லாம் ஒருத்தன் வந்திருக்க மாட்டான் வீட்டுக்கு, இருந்தாலும் அவர்கிட்ட அப்படித்தான் இனிமே வருவா. இப்போ வீடு சின்னதா இருக்கிறதுனால யாரும் வரல, வீடு கொஞ்சம் பெருசா இருந்தா நிறைய பேரை நானே கூப்பிடுவேன், பக்தர்கள்லாம் வருவா. அப்ப என்ன வேணும் உனக்கு? என்னன்னா ஒரு 4 BHK ஒரு பெரிய வீடு தனியா கொடுத்துரும். 4 BHK அப்படின்னா 4 ரூமான்னு கேட்கிறார் பெருமாள். ஆமா, எதுக்கு அத்தனை அப்படின்னா, நீங்க என்ன 4 பேர் தானே மொத்தம், கணவன் மனைவி 2 குழந்தைகள், அவ்வளவுதானே. அம்மா அப்பா இங்க கிராமத்துல இருக்காளா, அப்பப்பா வராளா, சரி அவளுக்கு ஒரு அறை இருக்கட்டும், மொத்தம் எப்படி பார்த்தாலும் 3 போருமே. எதுக்கு 4? உன் அடியவர்களுக்காக, வீடே அவர்களுக்காகத்தான். அவ வந்தா அவர்களுக்கு அத்தனை உபசரிப்புகளையும் பண்ணுவதற்காக எனக்கு வீடு வேண்டும், அவர்கள் வந்தால் அத்தனை உபசரிப்புகளையும் பண்ணுவதற்காக எனக்கு பணம் காசு வேண்டும், அவர்கள் வந்தால் அத்தனை உபசரிப்புகளையும் பண்ணுவதற்காக எனக்கு ஆரோக்கியம் வேண்டும். இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் அதை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டோம்னா நீங்கள் சுயநலவாதியாக அவருடைய கண்களுக்கு தெரிய மாட்டீர்கள். அவர் என்ன நினைச்சுப்பார், எல்லாம் என் பொருட்டும் என் பக்தன் பொருட்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசையில தான் அவன் கேட்டு கொண்டிருக்கிறான். இன்னொன்னு சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவாகிட்ட சொல்லிடுங்கோ, நீங்க பகவானிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது தயவு பண்ணி உங்களுக்காக வேண்டிக்காதீங்கோ, எனக்காக வேண்டிக்கோங்கோ. ஏன் அப்படின்னா, பிறருக்காக வேண்டினோம்னா உடனே செவிசாய்ப்பார் பெருமான். அப்ப நீங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்பீங்கோ, உங்களுக்காக நான் வேண்டிண்டா எனக்காக யார் வேண்டிப்பா? நான் இருக்கனே, நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதை எப்படி வேண்டிக் கொள்வது? சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தாஹா சுகினோ பவந்து. அதை சொல்லும் போது யாரோ ஒருத்தர் சொன்னார், பக்கத்து வீட்டு ராமசாமி நீங்களாக சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து அப்படின்னார். இவருக்கு அவரை ஆகாது, அதுக்காக அவர் தவிர மீதி பேரெல்லாம் சௌக்கியமா வையினா. ஓஹோ, இப்படி ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கியா, உன்னை என்ன பாடுபடுத்தினப்பா, அவன் சௌக்கியமா இருப்பான் அப்படின்னு பகவான் முடிவு எடுத்துடக்கூடாது நம்மளை பார்த்துட்டு. அதனால எல்லாரும் இன்புத்திருக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனை, அதுதான் நீங்காத செல்வம். நீங்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டுகிறீர்கள், விரும்புகிறீர்கள்னு சொன்னால் உங்களிடத்துல பெரும் செல்வம் இருக்கிறதுன்னு அர்த்தம். மனசுல யார் பொருட்டும் பொறாமை இல்லையா? அது ரொம்ப தீய குணம். நம்ம கிட்ட இல்லை இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிற போதே நான் இருக்கேன்னு ஆசனம் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து கொள்ளுகிற பெரிய தீய குணம் எதுன்னா இந்த பொறாமைங்கிற குணம் தான். அதனாலதான் மணவாள மாமுனிகள் பாடினார், பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெத்தோமேன்னார். எத்தனையோ பெருமைகள் எனக்கு இருக்கலாம், ஆனா எது மேலான பெருமைனால் ஒருத்தன் வாழ்ந்தால் நான் வயிறெறிவதில்லை அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார். திரும்பவும் நினைவூட்டுகிறேன், நாம நம்ம கிட்ட இல்லைன்னு மட்டும் அதை நினைக்கவே கூடாது. அதை நீங்க சட்டையே பண்ணாதீங்க. இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். எப்போ இல்லை கண்டிப்பா கிடையாதுன்றீங்களோ, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன்னு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட்டு எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அது அப்படின்னா நம்ம கிட்ட வந்தாச்சுன்னு அர்த்தம். அது வரவே விடக்கூடாது. அசூயைங்கிறது ஒரு சிறிய ஓட்ட கிடைச்சாலும் உள்ளுக்குள்ளே நுழைந்து விடுகிறது. அப்ப அந்த தீய குணம் நம்மிடத்துல இல்லைன்னால் நிச்சயமாக நாம் நீங்காத செல்வம் நிறைய பெற்றவர்கள்ங்கிறது அர்த்தம். இது இன்றைய பாசுரத்தினுடைய ஒரு சாரார்த்தத்தை முதலிலே விண்ணப்பித்துக் கொண்டே நாம் இன்னும் வையத்து வாழ்வீர்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. நேற்றைய தினத்தினுடைய பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கிருத்தியா கிருத்திய விவேகம் பண்ணுகிறாள். கண்ணன் கீதையில சொல்றார், சாஸ்திரங்களின் படி நாம் நடத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா சாஸ்திரங்களின் படி முழுவதுமாக என்னாலோ உங்களாலோ அப்படியே நடக்க முடியுமானால் முடியும், ரொம்ப கடினம். முயன்றால் முடியாததுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா இன்றைய சூழ்நிலையிலே அனுட்டிப்பது கடினம். திரும்பவும் சொல்றேன், முடியவே முடியாதுன்னு சொல்லல, அனுட்டிப்பது கடினம். அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் அவுட்டேட்டட்னு விட்டுடலாமா சுவாமி, இன்றைய தேதிக்கு பிரயோஜனப்படுவதில்லை அப்படின்னு அவற்றையெல்லாம் கை கழுவி விடலாமான்னா ஏற்கனவே கை கழுவி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்படி விடக்கூடாது. நாம் என்ன சொல்லணும், அனுட்டிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் அனுட்டிக்க தகுந்தது என்று ஏற்கிறேன். இதை கவனமா கேட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் சொன்னீர்களாகில் உங்களை பகவான் ரொம்பவும் விரும்புவான். என்ன சொன்னேன்னு கேட்பார். இந்த அனுட்டிப்பது கடினமா தான் இருக்கு, ஆனா அனுட்டிக்கத்தான் வேண்டும்னு நான் சொல்றேன். மாறான அனுஷ்டானங்களை நான் கொண்டிருக்கிறேன், ஆனா அனுட்டிப்பது தான் சரின்னு ஒப்புக்கொள்கிறேன். கொஞ்சம் குழப்பறா போல இருக்கும். சாஸ்திரங்களுக்கு விரோதமா தான் நான் எல்லாம் பண்றேன், ஆனா நான் பண்றதெல்லாம் சரின்னு நான் வாதிட மாட்டேன். சாஸ்திரங்களின் படித்தான் பண்ணணும், அதை ஒப்புக்கொள்கிறேன். இப்படி சொன்னாலே பகவான் என்ன தெரியுமா எழுதி கொள்வார், இவன் 75% சாஸ்திரங்களின் படி நடக்கிறான்ங்கிறார். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நடக்கணும், அதுதான் சரின்னு ஒப்புக்கொள்ளத்தான் செய்திருக்கிறேன்.
அதுக்கே 75 மார்க்கு. அப்ப நடந்தால் மீதி 25 மார்க்க போட போறார், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல நம்ம இடத்துல சாஸ்திரத்தின் பால் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உலகத்திலே சில பேர் ஆஸ்திகர்கள்ங்கிறோம், சில பேர்களை நாஸ்திகர்கள்னு சொல்லுகிறோம். உங்களிடத்துல யார் நாஸ்திகர் யார் ஆஸ்திகர்னு கேட்டா சுலபமா பதில் சொல்லிடுவீங்கோ. கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் நாஸ்திகர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் தான் ஆஸ்திகர்கள் ஆத்திகர்கள். இதுவே ஒரு தப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. யார் நாஸ்திகர் யார் ஆஸ்திகர்? சாஸ்திரங்களிலே நம்பிக்கையற்றவர் நாஸ்திகர், சாஸ்திரங்களிலே நம்பிக்கை இருக்கிறவர் ஆஸ்திகர். இதைத்தான் ரொம்ப அழகா சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்லுகிறது. முக்கியமா மனு பகவான் மனுஸ்மிருதியிலே சொல்லுகிறார், நீ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல ஆஸ்திகனாக இருக்க வேண்டும். உலகத்துல பல பேர் எப்படி இருக்கா? நாஸ்திக்யம் அவர்களிடத்திலே இருக்கிறது. சாஸ்திரம் அறியாத தெரியாதவர்கள், அறியாதவர்கள், சாஸ்திரங்களை புறம் தள்ளுபவர்கள். கண்ணன் கீதையிலே சுஸ்பஷ்டமாக சொல்லுகிறார், நீ சாஸ்திரங்களை விலக்கி வைத்துக் கொண்டு என்னிடத்திலே பக்தி செய்வாயாகில் நீ எந்த சித்தியும் அடையப் போவதில்லை. யத் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா. சாஸ்திர வச்சனங்களை மீறிக்கொண்டு எத்தனை நல்ல காரியங்களை நாம் செய்தாலும் நச்ச சித்திம் அவாப்னோதி ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதி. எந்த சுகத்தையும் அவன் அடைவதில்லை, மேலான கதியை அடைவதில்லை, சித்தியை அடைவதில்லை, பராங்கதி மேலான கதியை அடைவதில்லை. எல்லாம் சொல்லிட்டார். சாஸ்திரத்தை மீறி வேலை செய்கிறவனுக்கு ஒருபோதும் எந்த நன்மையும் விளையாது. அப்ப நாம் எப்படி இருக்கணும்? ஆஸ்திகர்களாக இருக்க வேண்டும். அது ஏன் சுவாமி சாஸ்திரம் அத்தனை முக்கியம்னால் அது பகவானாலே அருளப்பட்டது, நம்முடைய நன்மையின் பொருட்டு தரப்பட்டது. அந்த சாஸ்திரங்கிறது பெருமானாலே தரப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஏன் சாஸ்திரத்தை மதிச்சுத்தான் ஆகணும்னால் சாஸ்திரங்களினால் தான் பகவானை தெரிந்து கொள்ளவே முடியும். அவனை எதை கொண்டு தெரிந்து கொள்கிறோமோ அதை மதிச்சாத்தான் அவரை மதிக்கிறோங்கிறதே அர்த்தமாக ஆகும். அதனால சாஸ்திரங்களை மதித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப நாஸ்திக்கியம் கூடாது. வேத நிந்தைங்கிறது அடியோடு கூடாது. வேதத்தை நிந்திப்பது அது ரொம்பவும் தவறான செயல். வேதத்தை கொண்டாட வேண்டும். இப்ப நாம் அத்தனை பேரும் இன்னைக்கு இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறோம். வைதிகர்கள், வேத மதத்தை அவலம்பித்திருப்பவர்கள், வேத மார்க்கத்தை அனுசரித்து நடப்பவர்கள். அப்ப உங்களுக்கு எல்லாம் இது முக்கியமான பிரமாணம்னா ஆதவ் வேதா பிரமாணம்னு சொல்லுவார்கள், வேதோ கிலோ தர்ம மூலம்னு சொல்லுவார்கள். வேதம்தான் அடிப்படை. இந்த சிருஷ்டி எல்லாம் பகவான் பண்ணியிருக்காருன்னா எதை கொண்டு செய்தார்? வேதங்களை கொண்டுதான் செய்தார். அந்த வேதம் எழுதா கிளவி. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகிணோத்து தஸ்மை. பிரமனை படைத்து பிரமனுக்கு வேதங்களை ஓதுவித்து அந்த பிரமனை கொண்டு சிருஷ்டி காரியத்தை பகவான் நடத்துகிறான். அப்ப பகவான் கூட வேதத்தை படைத்தவன் அல்லன். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பார் சுவாமி, எங்களுக்கு யார் எழுதினார்னு தெரியாது, ஆனா யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார்னு தெரியும். அதுவே தப்பு. வேதத்தை யாரும் எழுதவும் இல்லை, யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதும் தப்பு. அதை பகவானும் கூட இயற்றியவன் அல்லன். அது பெருமானுடைய மூச்சு காற்று என்று வருணிக்கப்படுகிறது வேதம். அந்த வேதத்தை நிந்திப்பதுங்கிறது தவறு, தேவதைகளை நிந்திப்பதுங்கிறது தவறு. இது இன்னைக்கு கார்த்தால வாணி மகால்ல சொல்லும் போது கூட ஒரு விஷயம் சொன்னேன். அங்க நீங்கள்லாம் வரலைங்கிறதுனால இங்கேயும் சொல்றேன். தேவதைகளை நிந்தித்தல் கூடாது. இப்ப நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நிறைய சமயங்கள் உண்டு. வைணவம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது, இப்படி பற்பல சமயங்களை பார்க்கிறோம். அந்தந்த சமயங்களுக்கென்று கொள்கைகளையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்தந்த சமயங்களுக்கென்று சித்தாந்தம் உண்டு. சில கொள்கைகளை பார்த்தோம்னா ரொம்ப முரணான கொள்கைகளாட்டம் தெரியும். இப்ப வைணவர்களை கேட்டா மறந்தும் புறந்தொழாதவர்கள், எங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாம், அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் நாங்கள் போவதில்லை. வீரசைவர்கள்னு இருக்கா, அவர்களை போய் கேட்டுட்டோம்னா நாங்க சிவபெருமானை தவிர வேற எங்கேயும் போய் நிக்கிறது இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லிவிடுவார்கள். இது சரியா தப்பான? அவரவர் தர்மம், அவரவர் சமயம், அவரவர் கொள்கை, அவரவர் செய்வது அவரவர்களுக்கு சரியானதுதான். பாக்யவசத்தால நமக்கு ஏதோ பெருமாள் கிடைச்சிருக்காரா, பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் பாக்கியம், அவர்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அவர் சேவிச்சுட்டு இருக்கா, நடக்கட்டும். அப்போ இது நிந்தனை ஆகாதான்னா நான் பெருமாளை மட்டும்தான் சேவிக்கிறேன், மற்ற தேவதைகளை வணங்குவதில்லைன்னு சொன்னால் அது நிந்தனை ஆகாது. அதை நிந்தனைன்னு சொல்ல போகாது. ஏன் அப்படி அப்படின்னா, ஒரு குலப்பெண் தன்னுடைய கணவனுக்கு பார்த்து பார்த்து பணிவிடைகளை செய்கிறாள், மற்ற ஆடவரை பாராதிருக்கிறாள்னு சொன்னால் அது அவளுக்கு பெருமைதான் சேர்க்குமே தவிர அது ஒருபோதும் சிறுமையை கொண்டு வாராது.
இதுல ஒருத்தர் நியாயமா ஒரு கேள்வி கேட்டார், மற்றவர்களை உபசரிப்பது கூடவா தப்பு அப்படின்னார். கணவனுக்கு பண்ணுகிறா போல பணிவிடைகளை பண்ண வேண்டாம், ஆனா உபசரிப்பு விருந்தினர் உபசரிப்பு எல்லாம் உண்டே, அந்த அளவுக்கு செய்யக்கூடாதான்னா அதெல்லாம் நல்லா செய்யலாம். வாசல்ல ஒரு தேவதை புறப்பாடு நடக்கிறதா, நீங்க வாசல் லைட் எல்லாம் எத்தனை மின் விளக்குகள்லாம் போட்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நல்லா போட்டு வைங்கோ. உங்களால பணத்தால எத்தனை தொண்டுகள் செய்ய முடியுமோ அதை நல்லா செய்யுங்கோ. விழுந்து வணங்கணுங்கிற தேவை கிடையாது. ஏன்னா எனக்குன்னு என் கணவர் இருக்கார், நான் அவரை பார்த்து கொள்ளுகிறேன், மற்றவர்களுக்கு உண்டான உபசரிப்புகளை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நடந்து கொள்கிறார்னா அது தப்பு இல்லை, அது நிந்திப்பதாக ஆகாது. எனக்கு என் தெய்வம் இருக்கு, நான் அவ்வளவுதான் சொல்லுகிறேன். மற்ற தேவதைகளை நான் பழிப்பதும் இல்லை, போற்றுவதும் இல்லை. ஏன்னா எங்க கிட்ட சில பேர் கேட்பான், நீங்க ஏன் வணங்குறது இல்லைன்னா அப்படின்னு இப்படி சொல்றது. நாங்க வெய்யறதும் இல்லை, அது முக்கியம் இல்லையோ. இப்போ வெய்யறதும் கிடையாது, அவரிடத்துல அவர் இருக்கார், எங்களுக்கு இது போதுமானது, அவ்வளவுதான். அவர் இன்னும் வசந்தவராகவே இருக்கட்டும். ஒருத்தர் சொன்னார், அவர் எவ்வளவு வசந்தவர் தெரியுமா, இவரை விட நீங்கள் யாரை வணங்குகிறீரோ அவரை விட இவர் ரொம்ப உயர்ந்தவர், இருந்துட்டு போட்டுமே, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லையே. நமக்கு இவர் போருங்கிறோம். இப்போ ஒரு குழந்தை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான், அவனுக்கு பாயசமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இனிப்பு அவனுக்கு பிடிக்கல, பாயசம் பிடிக்கலன்னா அம்மா எல்லாம் வெறுமை இருக்க மாட்டான். நீங்க என்ன கொஞ்சம் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இந்த வசனம் பேசப்படாத வீடே கிடையாது. ஏன்னா எதனா ஒன்று குழந்தைக்கு பிடிக்காத இருக்கும், ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அப்புறம் கேட்டேன்னா கொடுக்க மாட்டேன், அது நான் இப்பயே கேட்கல, எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறது குழந்தை. அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எப்படி வேணும்னா இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானமா ஒரு குழந்தை சொல்றதோ இல்லையோ, அது வசதியானதாகவே இருக்கட்டும், நமக்கு ஒன்று பிடித்திருக்கிறதா நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோமா, அதுவே நமக்கு போதுமானது. அதனால தேவதைகளை நாம் நிந்திப்பதுங்கிறது கூடாது, துவேஷம் கூடாது. யாரிடத்துல துவேஷங்கிறது அடியோடு கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த அருங்குணங்கள் எல்லாம் நம்மிடத்துல இருக்குமாகில் வையகத்துக்குள்ளே நாம் வாழ்ச்சியை பெற்றவர்கள், இல்லைன்னா தாழ்ச்சியைத்தான் பெற்றிருக்கிறோங்கிறது அர்த்தம். அப்போ நாஸ்திக்கியம் கூடாது, வேத நிந்த கூடாது, தேவதைகளை நாம் பழித்துரைத்தல்ங்கிறது கூடாது, துவேஷம் கூடாது, ஆடம்பரம் கூடாது, முக்கியமா நான்கிற அபிமானம் கூடாது, குரோதம் கூடாது. தெரியும், கோபம் கூடாது அப்படின்னா கூடாதுன்னு தெரியும் சுவாமி. நாங்கள் என்ன கூடும்னா சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், அது கூடும்னு தானா வந்து சேர்த்துட்டு இருக்கு. நீ ஏன் கோபத்தை பிடிச்சிட்டு இருக்கேன்னா மாற்றி சொல்றேன் சுவாமி, கோபத்தை நான் பிடிச்சிக்கவே இல்லை. முந்தா நாள் சொன்னீரோ இல்லையோ, ஆண்டாள் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தாளன்னா கிடையவே கிடையாது. மார்கழி மாதம் ஆண்டாளை தேர்ந்தெடுத்தது. அதே பதில் தான் இதுக்கும். பொருந்த விட்டுக் கொள்ளுங்கோள். என்ன பொருந்த விட்டுக்கணும்னு, கோபத்தை நான் தேர்ந்தெடுக்கல, கோபம்தான் என்ன தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இருக்கு அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். அப்ப கோபம் கூடாது. முக்கியமா யாரிடத்திலேயும் கடிந்து பேசுதல், பழித்துரைத்தல், இதெல்லாம் கூடாது. இதை மனு பகவான் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அப்ப நாஸ்திக்கியம் கூடாதுன்னா என்ன அர்த்தம், சாஸ்திரங்களிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும்ங்கிறது இங்கே சொல்ல வந்திருக்கிற விஷயம். சாஸ்திர விஸ்வாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துடுத்துனாலே இந்த வையகத்துக்குள்ளே நமக்கு வாழ்ச்சி உண்டுன்னு அர்த்தம். சாணக்கியர் அவருடைய நீதியில ஒரு விஷயம் சொல்றார், தியஜ துர்ஜன சம்சர்கா, துர்ஜனங்களோட சங்கத்தை அடியோடு விட்டுவிடு. தீய கந்தம் உள்ளதொன்னை சேர்ந்திருப்பதொன்னுக்கு தீய கந்தமேறும் திறமது போல், தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் செறிவு கொண்டு என்று மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே பாடுகிறார். தீய கந்தம், தீய வாசனை இருக்கிற ஒரு பதார்த்தத்தோட ஒரு வஸ்துவை கொண்டு போய் நல்ல வஸ்துவே வச்சோம்னால் தானா அதுவும் கெட்டு போன வாசனையோட புறப்படுறதோ இல்லையோ, அதுவும் கெட்டு போயிடுறதோ இல்லையோ, கெட்ட வாசனையை வீசச் செய்கின்றதே. அப்ப தீய கந்தத்தோட சேர்ந்தா நல்ல பொருளும் கெட்டுத்தான் போகிறது. அதை போலத்தான் தீயவர்களோட ஒருபோதும் நாம் கீழாரோடு கூடுவது என்பது ஒரு காலம் கூடாது. அதை முதல்ல விடுங்கிறார். அதுக்கு அடுத்தது எது செய்யணும்னா, பஜ சாது சமாகமம், சாதுக்களோட சேர்ந்திருப்பதை எப்போதும் விரும்ப வேண்டும். குரு புண்ணியம் அகோராத்திரம், பகலிரவு பாராமல் நல்ல காரியங்களை எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்மர நித்தியம் அனித்தியதாம், கடைசியில் ரொம்ப அழகா சொன்னார், எப்போதும் அனித்தியத்தை நித்தியமும் நினைத்து கொண்டிரு. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் பாருங்க. இங்க எதுவுமே நிச்சயமற்றது, எதுவுமே நிலையானதன்று என்பதை நிலையாக நினைவில் கொள்வாய். நிலையாமையை நிலையாக நினைவில் கொள்வாய்ங்கிற உபதேசத்தை நமக்கு செய்கிறார். அந்த பக்குவம் நமக்கு ஏற்பட்டு போச்சுன்னா வையத்திலே வாழ்ச்சி உண்டுங்கிறது அர்த்தம். துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தர்சனம். மனு பகவான் இன்னொரு அர்த்தம் சொல்றார், மனித பிறவி கிடைப்பதுங்கிறது ரொம்ப பெரிய பேரு.
அதனால தான் மீராபாய் ரொம்ப அழகா பாடினா, இது மானுஷ அவதாரம்ங்கிறதையே நீ புரிஞ்சுக்கலையேங்கிறான். நம்மளை பார்த்து சொல்றா, நீ என்ன சாதாரண பிறவின்னு நினைச்சுட்டு இருக்கியா, நீ செய்திருப்பது ஒரு அவதாரம். அவதாரமா நானா அப்படின்னா, அவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது வகுப்பாசிரியை என்னை பார்த்துட்டு இது ஒரு அவதாரம் வந்து வாச்சிருக்கு பாருன்னு சொன்னது உண்டு. அதைத்தான் சொல்றியானா, ஐயோ அந்த அம்மா சொன்ன அவதாரம் வேற, நான் சொல்றது நீ சாட்சாத் பகவானுடைய அவதாரத்தை போல ஒரு அவதாரம். என்ன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க என்று திருமங்கையாழ்வாரும் பாடி வைத்திருக்கிறார். மனித பிறவிங்கிறது கிடைச்சும் நாம் அதை சரியா உபயோகப்படுத்தி கொள்ளலேன்னு சொன்னால் நம்மை நாமே கொன்றவர்கள்ங்கிறது தான் பொருளாகப்படும். அதைத்தான் ஸ்ரீவிஷ்ணு புராணம் சொல்றது, அத்திர ஜன்ம சஹசிராணாம் சஹசிரைரபி சத்தம கதாச்சித் லபதே ஜந்து மானுஷ்யம் புண்ணிய சஞ்சயாத். ஆயிரக்கணக்கான ஜென்மங்களுக்கு பிற்பாடு ஒரு ஜீவன் நிறைய புண்ணியங்களை ஒருவேளை செய்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஒருவேளை அவன் மீண்டும் மனித பிறவியை அடையக்கூடும். நான் சொன்ன வார்த்தை என்னன்னா கவனிச்சுக்கோங்க, ஒரு வேளைன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன், அடையக்கூடும்னு சொல்லியிருக்கேன், நடந்தா நடக்கலாம்னு அர்த்தம். அப்போ ஒரு தடவை அது கிடைச்சிருக்குன்னு சொன்னால், அதுவும் பாரத தேசத்திலே பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் வையகத்துக்குள்ளே நாம் வாழ்ச்சியை பெற்றவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வையகத்தில் தான் வாழ்ச்சி இருக்கிறது. எதனாலேனா நம் கண்காண பகவான் இங்கதான அர்ச்சாவதாரத்தில் வந்து நமக்கு சேவை சாதிக்கிறார். நாம் தொழக்கூடிய நிலையிலே கோயில்களிலும் மடங்களிலும் வீடுகளிலும் ஜனவரி 1ஆம் தேதி வந்துடுத்துனா விதவிதமாக கேலண்டர் போட்டு கொடுத்துருவா எல்லாரும். அதை பார்த்தோம்னா நிறைய படங்கள் எல்லாம் அதில் இருக்க போகிறது. அந்த படத்தெல்லாம் பார்க்குறோமா, ஒரு பெருமாள் போட்டோ, திருப்பதி பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் அப்படின்னு அந்தந்த பகவானுடைய படங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். தினப்படி 20-25 ரூபாய்க்கு பூவை வாங்கிட்டு அதுவும் சண்டை போட்டு பேரம் பேசி இவ்வளவுதான் கொடுப்பேங்கிறா. நீ 20 ரூபாய்க்கு இத்தனை வாங்கின காலம் எல்லாம் பொழுத்து இப்போ இவ்வளவுதான் உண்டு. அது மாதிரி இருக்கலாம், நான் மாறலையே அப்படியே தான் இருக்கேன், எனக்கு வருமானம் அந்த அளவில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிவிட்டேன்னா அது எத்தனை சின்ன சின்னதாக கத்திரிக்க முடியுமோ அத்தனை சின்ன சின்னதாக கத்திரித்து எங்கெங்கெல்லாம் படம் இருக்கோ அங்கங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு பேருக்கு காட்டுறா போல, பேருக்கு வைக்கிறா போல கொண்டு போய் நான் அதை வச்சாலும் அந்த புன்முறுவல் மாறாம பகவான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். எத்தனை அன்போடு எனக்கு பூவை கொண்டு வந்து கொடுத்தான் தெரியுமா அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த பூவை நாம் வைத்த அந்த தருணத்திலேயே நம் பொருட்டு திருவேங்கடமுடையான் அந்த படத்திலே வந்து விடுகிறார். திருப்பதிக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது, நம் வீட்டிலேயே நாம் தரிசித்துக் கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு நமக்காக அந்த படத்துல வந்துடுறார். எத்தனை சுலபரா இருக்கார். அந்த பெருமானை இந்த வையகத்திலே நாம் பெற்றிருக்கிறோம்ங்கிறதுனாலே நாம் வாழ்ச்சியை உடையவர்கள். பகவானிடத்துல மேன்மை உண்டுன்னு எப்படி சொன்னேனோ அதை போல அவரிடத்துல எளிமையும் உண்டு. நம்மாழ்வார் பாடினார், பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடவெண்ணகளவினில் உரலிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய வெளிவேன்னு பாடினார். அவதாரத்துல பகவான் சுலபன்னு காட்டினார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அவதாரம் பண்ற காலத்துல அவர் சுலபனாக இருக்கிறார், அணுகுவதற்கு எளியவனாக இருக்கிறார். நான் சொன்னேன் வாஸ்தவம் தான், ஆனா அது என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை பார்த்துட்டு ராமன் ரொம்ப சுலபன், கண்ணன் ரொம்ப சுலபன் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, இந்த கண்ணன் சுவாமி இவர் வேணா கண்ணன் சுலபன் இவர் வேணா காட்டலாமே தவிர அந்த கண்ணன் என்னைக்கோ வாழ்ந்து என்னைக்கோ அவர் கிளம்பி போயிட்டார், அவதாரத்தை முடிச்சுன்னு போயாச்சு. இப்போ போய் அவர் சுலபனாவே இருந்தாலும் எனக்கு 2025 26 வந்துடுத்து, எனக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கிற ஒரு சுலபனை சொல்லணுமோ இல்லையோ? அதுதான் அர்ச்சையிலே சேவை சாதிக்கிற எம்பெருமான், கோயிலிலே காட்சி தருகின்ற எம்பெருமான், திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமான். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தமம்ங்கிற கிரந்தத்துல அனுபவிக்கிறார். பகவான் படுத்துட்டு இருக்காரா, பெரிய பெருமாள் திருவரங்கத்திலே கிடந்த நிலையிலே சேவை சாதிக்கிறான். ஒரு கையை அப்படி தலையணையா வச்சா போல தலைக்கு வாகா கொடுத்துட்டு படுத்துட்டு இருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு திருக்கரம் இப்படி இருக்கும், ஒரு திருக்கரம் நீட்டி முழக்கப்பட்ட ஒரு திருக்கரம், ஆனா நீட்டி முழக்கி வச்சுட்டு இருப்பார். திருவடிகளை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிற ஒரு திருக்கரம். இந்த திருக்கரத்தை தொங்க விட்ட நிலையிலும் இந்த திருக்கரத்தை தலைக்கு தலையணை போல வைத்த நிலையிலும் பகவான் படுத்திருக்கிறார். பராசர பட்டர் என்னமா அனுபவிச்சிருக்கார் தெரியுமா? போனார், சேவிச்சார். அவருக்கு பார்த்த உடனே என்ன தோணித்துன்னா, ஒரு பெரிய கிரீட்டம் பெருமான் சாற்றி கொண்டிருக்கிறான். அந்த கிரீட்டத்திற்கு திருவபிஷேகம்னு பேரு, ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானுடைய கிரீட்டத்திற்கு திருவபிஷேகம். அந்த திருவபிஷேகம் என்ன செய்கிறதுனால் அது பெருமானுடைய பரத்வத்தை மேன்மையை சூச்சிப்பிக்கிறது. அவர் ராஜான்னு தெரியப்படுத்தணும் இல்லையோ?
அவர் பார்த்தா ரொம்ப சுலபரா இருக்கிறதுனால பல பேருக்கு ராஜான்னு தெரியறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் ராஜான்னு எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா அந்த கிரீடத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், ரொம்ப பட்டாடோபமா இருக்கணும், அப்பத்தான் ராஜான்னு தெரியும். இல்லைன்னா நீங்க பார்த்துருப்பீங்களே, ராஜாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார், யார் ராஜான்னே தெரியல, அரசே வேந்தே மன்னா அப்படின்னு எங்கெங்கயோ போய் உழறாரு இல்லையோ. கடைசியில் ராஜா பார்த்தா அவர் 18 படிக்கு மேல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தா தான் அவர் ராஜா. 18 படி போடப்பட்டு பெரிய சிம்மாசனத்திலே பெரிய திருவபிஷேகத்தோட கிரீடத்தோட உட்கார்ந்து இருந்தா தான் அவர் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜகுலோத்துங்க எல்லாம் அப்பதான் அவர். அதனால அவர் தான் ராஜான்னு கோள் சொல்றதுக்கு அந்த திருவபிஷேகம் பயன்படுகிறதாம். அப்ப பெருமாள் இந்த கையை இப்படி வச்சுன்னு படுத்துட்டு இருக்காரு, சல்யூட் அடிக்கிறா போல படுத்துட்டு இருக்காரு இல்லையோ. அது பார்த்தா என்ன நமக்கு தோன்ற வேண்டும்னால், நான் பரம்பொருள்ங்கிறத இந்த திருவபிஷேகம் உனக்கு காட்டி கொடுக்கவில்லையா, நான் எல்லார காட்டிலும் மேலானவன்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னால் இந்த கிரீடத்தை பார்த்தாலே நீ தெரிந்து கொண்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரீடத்தை தொட்டு காட்டுறாராம். பராசரப்பட்டர் அழகா சொன்னார், அது வாஸ்தவம் தான், ஆனா நீ அத்தனை பெரியவன்னு சொன்னால் நாங்க விலகி போக வேண்டியதுதான். அவர் எங்க நாம் எங்க அப்படின்னு நமக்கு தோன்றுமா தோன்றாதா? ஒரு பெரிய இடத்து வரன் வீட்டில் ஜாதகம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டா, பெண்ணுக்கு பாருங்கோள் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு, இடைத்தரகர் அவர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த சம்பந்தம்லாம் சரியா வராது, ஏன் ரொம்ப நல்ல சம்பந்தமா, அது நல்ல சம்பந்தம் தான், அதனால தான் சரியா வராதுன்னு சொல்றேன். அவர்களுக்கு நமக்கு ஏணி வைத்தால் கூட எட்டாது. நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அவர்களும் விரும்பணும் இல்லையோ. நாம இதெல்லாம் கொடுத்துட்டோம், நம்ம பக்கத்து ஜாதகத்தையும் கொடுத்துட்டு அவர்களுக்கு அதுக்கப்புறம் விருப்பம் இல்லைன்னு சொன்னா அது வேற மனசு கொஞ்சம் நோகும். முதல்ல நாமே வேண்டாம்னு சொல்லிட்டா கௌரவமா போயிடும். அதை போல பெருமான் இப்போ என்னதான் திருவபிஷேகத்தை காண்பிச்சு நான் தான் பெரியவர்னு அவர் சொன்னாலும் கூட அத்தனை பெரியவரா இருந்தா எனக்கு எப்படி பிரயோஜனம்? அவன் எளியவன் என்றா மேன்மை பொருந்தியவன் மட்டும் தானான்னா பராசரப்பட்டர் சொன்னார், ஒரு கையை மட்டும் பார்த்துட்டு முடிவுக்கு வந்துடாதே, இன்னொரு கையையும் பாரு. அந்த திருக்கரம் என்ன செய்கிறது? அதான் திருவடியை நோக்கி நீட்டின்னு இருக்காரோ இல்லையோ, அந்த திருவடிகளை காட்டி கொடுத்து நீங்களும் வந்து பணியலாம் படிக்கு நான் சுலபனாக இருக்கிறேன், என் திருவடிகளை பற்றி கொள்ளுங்கோள்னு காட்டுறாராம். அவன் மேலையும் பார்க்கணும் கீழையும் பார்க்கணும். மேலே பார்த்தா மேன்மையுடையவன்கிறத புரிஞ்சுடுறோம், கீழே பார்த்தோம்னா அந்த பொன்னடிகளை நம்மிடத்திலே தருவதற்கு தயார் நிலையிலே இருக்கிற ஒருவன் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். பொது நின்ன பொன்னங்கழல், பெருமானுடைய திருவடிகளுக்கு திருப்பொலிந்த சேவடின்னு பேரு, பொது நின்ன பொன்னங்கழல்னு பேரு. ஸ்ரீரங்கத்துக்கு போனீர்களானால் அங்க பெருமான் இடத்துல தீர்த்தம் வாங்கி கொண்ட பிற்பாடு ஷடாரி சாதிக்கப்படும். அப்படி ஷடாரி சாதிக்கிறாளோ இல்லையோ, ஷடாரி சாதிக்கும் போது என்ன நினைச்சுக்கணும்னால், திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாயின்னு ஆழ்வார் பாசுரம் இருக்கும் இல்லையோ, அதை எடுத்து நம்ம தலைமையில வைக்கிறான்னா அப்ப இந்த பெயர் உங்களுக்கு நினைவிற்கு வர வேண்டும். திருப்பொலிந்த சேவடி. இன்னொரு பேரும் இருக்கு, பொது நின்ற பொன்னங்கழல். அத்தனை பேருக்கும் பொதுவாயிருக்கிற திருவடி. அப்ப அர்ச்சை நிலையிலே தான் சுலபன்கிறத பெருமாள் காட்டுறார். கீழே நான் என்ன சொன்னேன், விபவத்துல பெருமாள் ரொம்ப சுலபராத்தான் இருக்கார், ஆனா காலத்தால முற்பட்டு இருக்கிறபடியினாலே நான் இன்றைக்கு போய் அவனை பார்ப்பதுங்கிறது இயலாது, எனக்கு பயன்படுறா போல சொல்லுங்கோள்னால் நிச்சயமாக அர்ச்சாவதாரம் தான். அதை நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 3ஆம் பத்திலே 6வது திருவாய்மொழி செய்யதாமரை கண்ணனாய்ங்கிற திருவாய்மொழியிலே பாடுகிறார். மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி 100ஆதியில ரொம்ப அழகா அதனுடைய சாரத்தை நமக்கு சொல்லுகிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றிவத்துள் எய்தும் அவருக்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதென்னான் பன்னு தமிழ் மாறன் பையின்னு என்று ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அப்ப என்ன சொல்றார், மற்ற நிலைகளை காட்டிலும் அர்ச்சையாகிற நிலை இருக்கிறதே அதுதான் நமக்கு தோதாக இருக்கிறது, நமக்கு பாங்காக இருக்கிறது. உகந்தருளின நிலங்கள்னு சொல்லுவா. அது என்ன உகந்தருளின நிலங்கள்னா, பகவானுக்கு அர்ச்சையிலே எழுந்தருளி இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், வைகுண்டத்துல இருக்கார், திருப்பார்கடல்ல இருக்கார், ராமனா கண்ணனா பிறக்கிறார், ஒருத்தர் மனசுலேயும் இருக்கார், கடைசியில கோயில்கள்ல இருக்கார். இந்த 5லே எது சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு தெரிகிறது அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அதான் வரிசையா லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாளே சுவாமி, முதல்ல சொன்னது எல்லாத்தையும் விட பெஸ்ட் வைகுண்டத்திலே இருக்கும் நிலை, ஏன்னா அங்கதான் அவர் ராஜாதிராஜனா இருக்கார். அடுத்தது இந்த காரியங்கள் எல்லாம் நிர்வாகம் பண்றதுக்காக திருப்பார்கடலிலே கிடக்கிறார். அது வைகுண்டத்து அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பர்சன்டேஜ், ஒரு 5%, 10% குறைச்சிக்கலாமா, அந்த அளவில் வச்சுக்கலாம் திருப்பார்கடலில் இருப்பை.
அதுக்கப்புறம் இன்னொரு 10-15% குறைச்சிக்கோங்க ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அந்தர்யாமித்துவம், கடைசியில் எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான் அர்ச்சைன்னு விட்டார். என்ன அர்ச்சையை கொண்டு போய் இவ்வளோ கீழே வச்சுட்டீங்களே, ஏன் அவ்வளவுதானே சொல்றீங்கன்னா, என்ன சுவாமி என்ன இருந்தாலும் அவர்னா ஒரு கல்லாடம் தானே இருக்கார், அவ்வளவுதானே அவர்னுட்டா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்முடைய ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயப்படி வைகுண்டத்தை முதலிலே சொல்லி இருந்தாலும் என்னதான் வைகுண்டம், திருப்பார்கடல், அவதாரங்கள், அந்தர்யாமித்துவம், அர்ச்சைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் எது வசந்ததுங்கிற கேள்வி வந்ததாகில் நீங்க மேலே இருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்து தான் மேலே போக வேண்டும். ஏன்னா நாம் கண்காண நமக்கு இலக்காகிறான்னு சொன்னால் இந்த பெருமை வேறு எதற்கும் கிடையாது. அதனால பாரத தேசத்திலே இத்தனை திவ்ய தேசங்கள் அமைந்திருக்கிற ஒரு சூழலிலே பக்கத்திலேயே நாம பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொரட்டூர்லேருந்து நாம நினைச்சா திருவல்லிக்கணிக்கு போய் பார்சாரதி பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம், திருநின்னவூர் ரொம்ப பக்கம் அவரை போய் சேவிச்சுட்டு வந்துடலாம், திருவள்ளூர் கொஞ்சம் தள்ளி இருக்கு அங்க போய் சேவிச்சுட்டு வந்துடலாம், பக்கத்திலே காஞ்சிபுரம் போனா 14 திவ்ய தேசங்களை தரிசிச்சுட்டு வந்துடலாம், இங்கேயே இருக்கிற திருநீர்மலைக்கு போகலாம். இந்த சௌகரியம் நமக்கு வாய்ச்சிருக்குன்னு சொன்னால் நாம போறோமோ போலையோ வையகத்திலே வாழ்ச்சியை பெற்றவர்கள். பகவான் பார்க்கிறார், உனக்கு இந்த வாழ்ச்சி கிடைச்சிருக்கு, நீ என்னைக்காவது ஒரு நாள் வருவேன் அப்படின்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப காக்க வைக்கக்கூடாது. அவகாசம் கிடைக்கிறச்செல்லாம் போய் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தா அவர் சந்தோஷப்படுகிறார். அது திருமலையாகட்டும் மற்ற திவ்ய தேசங்களாகட்டும் போவதிலே நமக்கு ஒரு பெரு விருப்பம் இருக்க வேண்டும். சில பேர் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவா, அது என்ன சுவாமி போனா பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல போய் யார் மாட்டிக்கிறதுன்னா, நீங்க அங்க போய் பெருமாளை சேவிக்கவே வேண்டாம், கூட்டத்தை சேவிச்சுட்டு வாங்களே, ஒன்றும் தப்பே கிடையாது. கூட்டத்தை போய் அங்கே போய் சேவிக்கணுமான்னு நினைப்போம். அது ரொம்ப முக்கியமானா அதுதான் முக்கியம். ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் ரொம்ப சரியா சொல்லிட்டார், அழகா சொல்லியிருக்கார். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க போய் கூட்டத்தை பார்த்துட்டாலே போதும், அவர்களை வணங்கினாலே போதும் அப்படின்னு சொல்றா போலே அமைந்திருக்கிறது. அதனாலே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீறுகாள் என்ன திருவாய்ப்பாடியிலே இருக்கிற பெண்களை எல்லாம் முதற்பாசுரத்தாலே அழைத்தவளான ஆண்டாள் அடுத்த பாசுரத்தாலே வையத்து வாழ்வீறுகாள்னு எல்லாரையும் சேர்த்து அழைக்கிறாள். முதற் பாட்டு பாருங்க, ஆய்ப்பெண்களே இடைப்பெண்களே வாருங்கோள் அப்படின்னு அவ்வளவே அழைக்குமதாக அமைந்திருந்தது. ஆனா 2ஆம் பாட்டு வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாருங்கோள்னு சொல்லும்படியாக இருக்கிறது. இந்த வையகத்துக்குள்ளே வாழ்ச்சி உண்டான்னு சொன்னால் நேரான நிறையான வாழ்க்கை அமைய பெற்றிருப்பின் வையகத்துக்குள்ளே வாழ்ச்சிங்கிறது உண்டு. அவ்வளவுதான், வையகத்துக்குள்ளே வாழ்ச்சி இருக்கு. சில பேரை கேட்டா என்ன சொல்றா, சுவாமி வாழ்க்கை எப்படி போறதுன்னு கேளுங்க, அது என்னமோ போறதுன்னுவா. எப்படி போறதுன்னா அது போயிட்டு இருக்கு போறது, அது சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுடலாம். இதுக்கு மேல கேள்வியே கேட்காதேங்கிறார் அவர். இதுக்கு மேல நீ கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, கேட்டாலும் சொல்றதுக்கு என்கிட்ட உருப்படியா பதில் கிடையாது, போயிட்டு இருக்கு அப்படின்வா. உடம்பு எப்படி இருக்கு, அது இருக்கு அப்படின்னா சரியா இல்லைங்கிறது அர்த்தம். கேட்கலனாலும் தப்பு, கேட்டுத்தான் ஆகணும். ஒருத்தர் பார்க்கும்போது வேற என்னத்தை நாம கேட்க போறோம், உடம்பு எப்படி இருக்கு, எல்லாம் சௌக்கியமா இருக்கா. அது ஒரு பரஸ்பர நலன் விசாரிப்புகள்ங்கிறது நம்முடைய மனத்திற்குள்ளே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகம் ஏற்பட்டதுன்னா மற்றதெல்லாம் தானா சரியா போயிடும். இங்க உற்சாகமின்மையினால தான் பல பிரச்சனைகளே வருகின்றது. அதனால தான் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார், வாழ்க்கை துரத்துண்டே இருக்கு, அவரை துரத்துண்டே இருக்கு, அவர் கவலையே படலை அப்படின்னு நின்றார். திரும்பி பார்த்தார், வாழ்க்கையே அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தார். எதிர்குரல் ஒன்றும் வரல, ஆனா அவர் பேசுறத நிறுத்தல. அவர் சொன்னார், வாழ்க்கையே என்னை துரத்தி துரத்தி நீயும் தான் ரொம்ப களைத்து போயிருப்பாயினர். துரத்திட்டே இருக்க, நீ தானே களைச்சு போயிருப்ப, என்ன பண்ணலாம், சரிவா 2 பேரும் ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு விட்டார். அடுத்தது எத்தனை அழகா முடிச்சுட்டார் பாருங்க. இங்க வாழ்க்கை துரத்திட்டே தான் இருக்க போறது, ஆனா அதை கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டு மூட்ல இருந்து அதை பார்த்தோம்னா அதுலயும் ஒரு சுவை இருக்குங்கிறார். யாரோ ஒருத்தர் சொன்னார், ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கார், டிப்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கு, மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், அது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னார். அவருக்கு மருந்தே டிப்ரெஷன் தான். பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர், அவர் ஏதோ அதுலயே அவர் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். அந்த கனவுலகத்திலேயே சில பேர் சஞ்சரிச்சுட்டு இருப்பா பாருங்க, அதிலேயே அவளுக்கு ஒரு சௌக்கியம் இருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஒரு மனநல காப்பகம், மனநல காப்பகத்துல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் மனநோயாளி தான், மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான். அவர் என்ன தெரியுமா அப்பப்போ சொல்லுவார், தன்னை ஒரு பிரதம மந்திரியா நினைச்சுட்டு பெரிய பாஷணம் கொடுத்துட்டு இருப்பார். அப்பப்போ தன்னை ஜனாதிபதியா நினைச்சுட்டு அவர் பேசுவார். அப்பப்போ அதை விட ஏதாவது பெரிய பதவி, இந்த உலகத்துக்கே தான் தான் தலைவருங்கிறா போல பேசுவார். சில சமயம் தான் தான் கடவுள் அப்படின்னு பேச ஆரம்பிப்பார், என்னென்னமோ பண்ணுவார். 10 வருஷம் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்து கஷ்டப்பட்டு அவரை சரிப்படுத்திட்டார் ஒரு டாக்டர்.
கடைசியில் அவருக்கு இன்னைக்கு விடுவிக்கணும், மனநல காப்பகத்திலிருந்து அவருக்கு வெளியில போயிட்டு வாங்கோ அப்படின்னு அனுமதி அவருக்கு கொடுக்க வேண்டும். டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவரை கூப்பிட்டார் டாக்டர். அந்த பேஷண்ட் கண்ணை கசக்கின்றே ஓன்னு அழுதுண்டே வந்தார். டாக்டர் அவரை போய் தேற்றுகிறார், முதுகெல்லாம் தடவி கொடுத்து, புரியுறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே 10 வருஷம், இப்ப சரியாயிடுது, இனிமே எதற்காக அழ வேண்டும், உன் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும். அவர் சொல்றார், ஐயோ நான் இனிமே வர காலத்துக்கு தான் அழுதுன்னு இருக்கேன், கடந்த 10 வருஷத்துக்காக நான் அழவே இல்லைன்னார். இல்லப்பா நீ மனநோயாளியா இருந்த, ஐயோ நான் அவ்வளவு சௌக்கியமா இருந்தேன் தெரியுமா சுவாமி, நினைச்சா பிரதம மந்திரி ஆயிட்டு இருந்தேன், நினைச்சா ஜனாதிபதி ஆயிட்டு இருந்தேன், நினைச்சா கடவுளா இருந்தேன், இப்ப என்ன பிரச்சனைன்னா நான் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் யாருன்னு எனக்கு இப்ப தெரியறதுங்கிறார். அப்ப அவருக்கு வியாதியே ஆறுதலா இருந்திருக்கு பாருங்க. அவரை பொறுத்த வரையிலும் அவருடைய வியாதியே அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறது. அதனால வாழ்க்கைங்கிறது சிரமங்களை தரத்தான் செய்யும், அதற்குத்தான் வாழ்க்கையே தரப்பட்டிருக்கிறது. நம்ம கர்மங்களையும் பண்ணிட்டோம், இங்க பிறக்கவும் செய்துட்டோம், சிரமம் மட்டும் வேண்டாம்னா அது எப்படி? அது மட்டும் நடக்காது இல்லையோ? அப்ப நாம நியாயமா என்ன சொல்லணும்? பிறவியே வேண்டாம்னு சொல்லணும். பிறவியே வேண்டாம்னு சொல்லணும். அதை சாதிக்கணும்னால் கருமங்கள் அதற்கு ஏற்றாற் போலே அமைய பெற்றிருக்க வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். பகவான் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வழிமுறையெல்லாம் போட்டே வைக்கல. இங்க நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நேரான வாழ்க்கை வாழ்வதுங்கிறது ரொம்ப சுலபம், கொஞ்சம் கோணல் மாணலான வாழ்க்கை வாழ்வதுங்கிறது ரொம்ப கடினம். நேரான வாழ்க்கை வாழ்ந்துட்டா எல்லாம் நேராவே ஆயிட போறது. கோணமானலான வாழ்க்கைனா எல்லாமே கோணமானலாத்தான் போக போறது. நாம இதை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறோம். அதனாலே அல்லலுறுகின்றோம். அந்த அல்லல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும்னு சொன்னால் ஒருத்தன் சரணாகதனாகி பகவானுக்கே ஆட்பட்டிருக்கை. நீ வெக்கற நாள் வரைக்கும் நான் இங்க இருக்கேன், எனக்கு இத்தனை நாள் இருக்கணுங்கிற ஆசை கிடையாது, இத்தனை நாள் இருக்க வேண்டாம்ங்கிற வெறுப்பும் கிடையாது. நீ வைக்கிற வரைக்கும் இருக்கேன், உனக்கு உபயோகப்படணும், இங்கிருந்தாலும் உனக்கு உபயோகப்படணும், அங்க போனாலும் உபயோகப்படணும். அதனால கைங்கரியத்தையே கொடுத்து கொண்டிரு அப்படின்னு கேட்பதுதான் பொருத்தமானது. அந்த கைங்கரியம் நமக்கு அர்ச்சாவதாரத்தில் கிடைச்சுடுத்துன்னு சொன்னால் வையகத்துக்குள்ளே நாம் வாழ்ச்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதனால வையத்து வாழ்வீர்கள். சில பேர் வைகுண்டத்தையே வேண்டாம்னு கூட சொல்லியிருக்கா தெரியுமா? நாமெல்லாம் வைகுண்டம் வேண்டும், வைகுண்டத்துக்குத்தான் போக வேண்டும், அது நலவந்தம் இல்லதோர் நாடு, அங்குதான் நிரதிசய ஆனந்தம்ங்கிறது உண்டு. வைகுந்த மாநகர்னு அது கொண்டாடப்படுகிறது. திருமாமணி மண்டபம் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப தந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்தமில் பேரின்பம் நுட்டார். அதற்கு மேம்பட்ட ஆனந்தம்ங்கிறது கிடையாது தெரியுமோ? அப்பேற்பட்ட இடம் கேட்க எல்லாம் நன்னாத்தான் இருக்கு. ஆனா வேண்டாம்னு சொன்ன பக்தர்களை அறிவீர்களோ? வைகுண்டம் வேண்டாம் யார் சொல்லியிருக்கா? இதோ நாளைக்கோ நாளன்னைக்கோ பர்த்டே கொண்டாட போறாரே அவர் சொல்லியிருக்கார். ஹனுமான் பாருங்க, நம்ம பக்கத்துல இங்க வந்தோம்னா இதே மார்கழி மாசத்துல மூல நட்சத்திரம் அமாவாசைய திதி அன்னைக்கு தான் ஹனுமத் ஜெயந்திங்கிறோம். வடதேசங்களுக்கு போன அநேகமா சித்ரா பௌர்ணமியத்தான் அவருடைய பிறந்த தினமாக அவதார தினமாக சொல்லுகிறார்கள். கர்நாடக தேசத்துக்கு போனோம்னா ஏதோ ஒரு துவாதசியை காண்பிச்சு அன்னைக்கு தான் ஹனுமானுடைய பிறந்த நாள்ங்கிறார். அது கல்பத்துக்கு கல்பம் மாறுபடும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பல கல்பங்களிலே பன்முறை ராமாயணம்ங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு தடவை 2 தடவை நடந்த கதையெல்லாம் கிடையாது, திரும்ப திரும்ப நடந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு கல்பத்திலே மார்கழி மாசத்திலே அமாவாசையை மூல நட்சத்திரத்திலே அவர் அவதரித்திருப்பார். இன்னொரு கல்பத்திலே சித்ரா பௌர்ணமிக்கு அவதரித்திருப்பார். இன்னொரு கல்பத்திலே யாரோ சொன்னா போல துவாதசியிலே அவதரித்திருக்கலாம். அது இருக்கட்டும். அந்த ஹனுமான் என்ன பண்ணார்? எப்பவும் ராமனையே எண்ணிக்கொண்டிருப்பவரா அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். கடைசியில் அன்னுச்சராசனங்களை ராமன் வைகுந்தத்தை ஏற்றுவதற்கு தயாரான போது புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே என்ன அங்க இருக்கிற எறும்பு முதலானவத்துக்கும் கூட புல் பூண்டு முதலானவத்துக்கும் கூட வைகுண்டம் தருவதற்கு ராமன் தயாராக இருந்தான். எல்லாம் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கா. ஹனுமான் சற்று தள்ளியே நின்று கொண்டிருந்தார். அவரை அழைத்தான் பகவான். எல்லாம் கிளம்பிட்டு இருக்காளே, நீ வரலையான்னு கேட்டான். வரலாம், வரணுமான்னு பாக்கிறேன்னு இழுத்தார். என்னது வைகுண்டத்துக்கு வரணுமான்னு பாக்கிறேனா? அவன் வரத்துக்கு எவ்வளவு தயாரா துள்ளி குதித்து கொண்டு தயாராகி கொண்டிருக்கிறான். நீர் ஏன் அப்படி சொல்லுகிறீர்? அவர் அழகா வார்த்தை சொன்னார். ராமா நீ சொல்லு, அங்க போனா நீ எப்படி காட்சி தருவாய்? ராமனாக இருப்பாயா? நான் ராமனாலாம் இருக்க மாட்டேன், வேஷம் போட்டு வந்திருக்கேன். அங்க போனா நிச்சயமாக நான் லட்சுமி நாராயணனாகத்தான் காட்சி தருவேன்னா. ஸ்னேகோமே பரமோராஜன் துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதாவீர பாவோ நான் எத்திர கச்சதி. சீதா பிராட்டி அவள் ஸ்ரீ மகாலட்சுமியாக இருப்பாள். ஐயோ நீயும் இல்லை அவளும் இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ண போறேன்? அங்க 4 திருக்கரங்களோடு இருப்பேன். எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு அவர். எனக்கு 2 திருக்கரங்களோட கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ராமன் தான் வேண்டும். அந்த ராமனைத்தான் ஆசைப்படுறேன்னு தவிர வேற யாரையும் ஆசைப்படலே.
அங்க அப்படி நீ காட்சி தர மாட்டாயா? மாட்டேன், நாராயணனாகத்தான் இருப்பேன், வரல. எப்போதும் என் உள்ளத்திலே நீ நிறைந்திருக்கிறாய். இங்கு எவ்வவர்கள் உன்னுடைய திருநாமங்களை சொல்லுகிறார்களோ அங்கங்கெல்லாம் போய் நான் அமர்ந்து கொண்டு என்னுடைய மஸ்தகத்துக்கு மேலே தலைகளை குவித்து கொண்டு கண்ணீர் ததும்ப உன் கதைகளை கேட்டு மகிழ்வேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஹனுமான் வைகுண்டத்தை வெறுத்திருக்கிறார், வேண்டாம்னு சொல்லியிருக்கார். எந்த அளவுக்கு வெறுத்திருக்கார்னால் வைகுண்டத்தோட பேரே சொல்றதுக்கு அவருக்கு ஆசை இல்லை. இப்படி வேடிக்கை அடைய சொல்றது உண்டு. ஒரு கணவன் மனைவி, அவளுக்குள்ள பெரிய பரஸ்பர புரிதல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் கீழே சொன்னேன், வாழ்க்கை எப்படி போகிறது, ஏதோ போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் அந்த மனைவி பக்கத்து உறவு முறைகள்னா கணவனுக்கு ரொம்ப பெருசாக ஆகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கல்யாணம் நிச்சயமாக இருந்தது. கல்யாணம் எங்கே? தில்லியிலே கல்யாணம் அப்படின்ன உடனே மனைவி வந்து கூட்டா, நாமெல்லாம் தில்லிக்கு போக வேண்டியிருக்கோம், அங்கே கல்யாணம்லாம், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு. அந்த ஊர் பேரை சொல்றது கூட இவருக்கு அசஹ்யமாக இருக்குது. என்னை பிடிக்காதவ அங்கே இருக்கலாம், அதனால ஊரே பிடிக்காத கொடுத்துங்கிறார். ஏன் சுவாமி தில்லி உண்மை ஏதாவது பண்ணித்தா அப்படின்னா, இந்த நாதீர் ஷா காலம் எல்லாம் ரொம்ப தில்லி ரத்தக்கரையை பார்த்தா போல பாரத தேசத்துல இன்னொரு ஊர் பார்த்ததே இல்லைன்னுவா. அதுக்கும் உமக்கு ஏதாவது சம்பந்தமா? தில்லி பேரை கேட்டாலே உமக்கு என்னவோ ஒரு அருவருப்பு வருகிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஜுகுப்சையா நீர் இப்படி ஃபீல் பண்றீரே, எதனாலன்னா அந்த மனுஷன் அங்க இருக்கா அதனாலே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு இல்லையோ? அதை போல ஹனுமான் சொல்றார், அங்கெல்லாம் நான் வரமாட்டேங்கிறார். சுவாமி அங்கெல்லாம் இங்கெல்லாம் வாழா, வைகுண்டம்னு பேரை கூட சொல்லக்கூடாதானா? பேர் சொல்றது கூட எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. பாவோ நான்யத்திர கச்சதி, வேறெங்கும் என்னுடைய பாவம் என்னுடைய எண்ணம் செல்ல மாட்டேன் என்கிறது அப்படின்னு முதல்ல ஒரே போடா போட்டு எனக்கு வைகுண்டமே வேண்டாம்னு சொன்னவர் ஆஞ்சநேயர். அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? அடுத்த ஆழ்வார்கள்ல 2 பேர் கிளம்பினான். தொண்டரடிப்புடி ஆழ்வார், அவர் மெதுவா கிளம்பினார். பச்சைமா மலபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா மலரேரே ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்திரலோகம்னா பல பேர் ஏதோ அவர் ஸ்வர்க்கத்தை சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கா. சிறந்த பக்தர்கள் ஸ்வர்க்கத்தை ஒரு பொருட்டாக மதியார்கள். அதை என்ன தெரிஞ்சுக்கோங்க. 5 லோகம் உண்டு. லோகங்கள்ல முக்கியமான லோகங்கள் 5 உண்டு. முதல்ல நாம் இருக்கிற இந்த மண்ணுலகம், அடுத்தது நரகானுபவத்தை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிற நரகம், அதற்கு மேலே புண்ணியங்களை செய்து அதற்கு தகுதியான பலன்களை அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்வர்க்கம் 3ஆச்சா. 4வதாக கைவல்ய லோகம்னு உண்டு. அது கொஞ்சம் விசித்திரமான லோகம். அது என்ன கைவல்ய லோகம்னா கேவலானுபவம் நடக்கிற லோகம். தமிழ்ல சொல்ற கேவல சப்தத்துக்கு அர்த்தமே வேற. அது எப்படி இருந்தது? ரொம்ப கேவலமா இருந்ததுன்னா கேவலம்ங்கிறதுக்கு மட்டும் மட்டிலும் அவ்வளவுதான் பொருள். இங்க கேவலங்கிறவன் தன்னைத்தானே அனுபவிப்பதில் மட்டும் ஈடுபாடு இருக்கிறவன். அவன் என்ன சொல்றான்? பெருமான் கிட்டேயே போவான், கையை கூப்புவான், பெருமானே முன்னிடத்திலே ஒரு பிரார்த்தனை அப்படின்வான். பெருமாள் பார்ப்பார், எனக்கே அடிமையா இருக்கேன்னு சொல்ல போறானா அப்படின்னு பார்ப்பார். அவன் சொல்றான், இல்ல வேற ஏதாவது இந்த உலகத்திலே வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன்னு ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ, எனக்கு மண்ணரசு வேண்டும். சில பேர் அப்படி போவா, எனக்கு மண்ணரசு வேண்டும், இந்த உலகத்துக்கே நான் தான் பெரிய சாம்ராஜ்யாதிபதியாக ஆக வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அப்படி கேட்டும் பெருமாள் கிட்ட போறவா இருக்கா. அவ தேவலாம். ஏன்னு நான் சொல்றேன், என்னதான் சாம்ராஜ்யாதிபதியா அவர் இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஒரு விரக்திங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அனுபவிச்சு கடைசியில் என்ன சொல்லுவார்? இதெல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்கிறதா தெரியல, இதை காட்டிலும் எது சிறந்ததுன்னு நாம நாடி போக வேண்டும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்றா போலே படிப்படியாக அவர் இறைவனை நாடி செல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர் கடைசியில பகவானிடத்துல என்ன கேட்பார்? எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீதான் வேணும்னு கேட்கிற அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகவில்லை, வாய்ப்புகள் இருக்கு. அதே கேவலன்னு ஒருத்தனை சொன்னேன் பாருங்க. அவன் என்ன சொல்றான்னா, பெருமாள் கிட்ட போறான், கை கூப்புறான், சந்தோஷமா பாக்குறாரு பெருமாள். அவன் சொல்றான், நான் எது கை கூப்புறேன் தெரியுமா? உங்ககிட்ட நிரந்தரமா வந்து கை கூப்புவதற்கு நான் தயாராக இல்லை, என்னை அந்த நிலைமையிலே நீ வைத்து விடாதே, அந்த மோட்சத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துடாதே, அது வேண்டான்னு சொல்லிதான் நான் கை கூப்பிட்டு இருக்கேங்கிறான். இவன் கை கூப்புவதற்கு பலனாக எதனை கோருகிறான்னால், உன்னை எப்போதும் கை கூப்புகிற அந்த மோட்சம் எனக்கு வேண்டாம்ங்கிறான். அப்ப பெருமாள் கேட்டார், அப்ப என்ன சம்சாரத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னா? அதுக்கும் கை கூப்புறான். இல்ல நான் அதையும் ஆசைப்படல, அங்கும் இல்லை இங்கும் இல்லை, எங்குதான் போக போகிறாய்னா அதான் தனியா ஒரு மோட்சம் இருக்கே, தாழ்ந்த மோட்சம்னு பேர் வச்சிருக்கா. அதுக்கு அவர மோட்சம் அப்படின்னு சொல்லுவார்கள்.
வைகுண்டத்துக்கு போற வழியிலேயே வைகுண்டத்திற்கு நெருக்கமாக சற்று பக்கத்திலே ஒரு தனி இடம் இருக்கிறது. அதுதான் கைவல்யானுபவம் நடக்கிற இடம். இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த உலகத்திலையும் இருக்க வேண்டாம், உங்ககிட்டையும் வர வேண்டாம், இந்த ஆத்மாவை நானே அனுபவிச்சுட்டு தன்னைத்தானே அனுபவித்து கொண்டிருக்கைங்கிறது உண்டு. அதற்கு தான் கேவல அனுபவம், கைவல்யம்னு பேரு. தன்னை மட்டிலும் தான் அனுபவித்திடுகை. அதுல ஒரு குறைபாடு என்னன்னா, நீங்க அங்க போயாச்சுன்னா அங்க விழுந்தது தான், திரும்ப வெளியில வருவதுங்கிறதே முடியாது. அவன் வரமா ஆசைப்பட மாட்டான், அவன் ஒன்றும் அதை பத்தி கவலைப்படுறதாவும் இல்லாம அவன் அங்கேயே இருந்து கொண்டு தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு ஸ்வானுபவம்னு சொல்லுவார்கள். அந்த அனுபவத்தை பண்ணிக்கொண்டு அங்கேயே இருந்து விடுவான். இதுல யாருக்கு நட்டம்னா, முக்கியமா பகவானுக்கு நட்டம். ஏன்னா சொத்து அவருது, என்ன புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாங்கிற தத்துவம் அவருடைய சொத்து, அவர் அனுபவிப்பதற்காக இருக்கிற சொத்து அது. அதை ஒருத்தன் தன் நிச்சயப்படிக்கு தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டான்னால் அவன் திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பில்லாத போயிடுறது. இவருடைய ஒரு சொத்தும் நட்டமாகிறது. அது ஒரு லோகம், கைவல்ய லோகம். முதல்ல மண்ணுலகம்னு இந்த பூமியை சொன்னேன், நரகத்தை சொன்னேன், சொர்க்கத்தை சொன்னேன். நான்காவதாக சொன்னது இந்த கைவல்யானுபவம் நடக்கிற இடம். ஐந்தாவதாக இருப்பதுதான், அதைத்தான் பரமபதம் வைகுண்டம் என்று நாம் வழங்கி வருகிறோம். அந்த வைகுண்டத்துல ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால நாம சென்று போய் சேருகிறோம். ரொம்ப சிறந்த இடம், அதனை கொண்டாடுகிறார்கள். அந்த இடத்தைத்தான் இந்திரலோகமாளும் அச்சுவ பெருணும் வேண்டேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடிவிட்டார். எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அச்சுவை பெருணும் வேண்டேன். அப்ப எதை நீர் மதித்திருக்கிறீர், எது உமக்கு பிடித்திருக்கிறதுன்னா அவர் சொல்றார், பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமல செங்கண், அச்சுதா அமரரேரே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, அதுவே போருங்கிறார். அவர் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிக்கணுங்கிறத கூட இந்த பாட்டுல சொல்லவே இல்லை. இந்த மாதிரி வாய் வெறுவி கொண்டிருந்தேன்னா எனக்கு அந்த சுகமே போதுமானதாகப்படுகிறது. இப்படியே நான் பிதற்றிக் கொண்டு இங்கேயே இருந்து விடுகிறேன், வேறெங்கும் செல்வதற்கு எனக்கு ஆசை இல்லை. பகவான் பார்த்தார், ஏற்கனவே ஹனுமான் பேசின மாதிரி தான் இவரும் பேசிட்டு இருக்கார், இதோட நின்றுட்டா தேவல, இந்த கூட்டம் பெருசாயிடக்கூடாதுன்னு நினைச்சுட்டே இருக்கிறச்சே இன்னொருத்தர் வந்தார். திருப்பாணாழ்வார்னு அவருக்கு பேரு. அவர் என்ன பாடினார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. ஸ்ரீரங்கநாதனை பார்த்துட்டேனோ இல்லையோ, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், வேற எதையும் பார்க்கணும். மற்றொன்று இஸ் ஈக்வல் டு வைகுண்டம். இந்திரலோகம் இஸ் ஈக்வல் டு வைகுண்டம். என் மனசு வேறெங்கும் செல்லுவதில்லை, வேறெங்கும் கிளைகள் கிடையாதுன்னு போட்டிருக்க மாதிரி வேறெங்கும் நான் போக ஆசைப்படலைன்னு ஹனுமான் சொன்னாரே, அந்த வேறெங்கும் என்று சொல்லுவதாலே அவர் குறிப்பிடுகிற இடம் எதுனால் இஸ் ஈக்வல் டு வைகுண்டம். இப்ப பாருங்க, ஒருத்தர் ஆரம்பிச்சு 2 பேர் தொட்டு 3 பேர் ஆச்சு, வைகுண்டம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. 4வதா பின்னாள்ல பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் வந்தார். ஆச்சாரியர்களுக்கு ஸ்ரீரங்கத்துல அத்தனை ஈடுபாடு, பராசர பட்டருக்கு ரொம்ப ஈடுபாடு. இன்னொரு ஐதிஹ்யமும் நான் சொல்றேன். திருவரங்க பெருமாள் அரையர்னு ஒரு பெரியவர், ராமானுஜருடைய 5 முக்கியமான குருமார்களுக்குள்ளே அவரும் ஒருவர், ஆச்சாரியர்களுக்குள்ள அவரும் ஒருவர். அவருடைய இறுதி காலம் அவர் அணையிலே படுத்திருக்கிறார், அணையிலே சாய்ந்திருக்கிறார், படுகையில படுத்துட்டு இருக்கார். ராமானுஜர் நலம் விசாரிப்பதற்கென்று போனார். கொஞ்சம் பேச்சு கொடுக்கிறவர், இப்ப என்ன ஓடின்னு இருக்கு மனசுலன்னு கேட்டார். என்ன நினைச்சுட்டு இருக்கீர் இப்போ அப்படின்னு கேட்ட உடனே அவர் முகத்துல ஒரு பிரகாசம் தெரிந்தது. புன்முறுவல் பூத்தார், பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், எழுத்துக்கள் பல உண்டு. இப்போ தமிழ்னு எடுத்துட்டோம்னா 247 எழுத்துகள் சொல்றோமா இல்லையா, ஆங்கிலம்னா 26 எழுத்துகள்ங்கிறோம். இப்போ வாக்கியங்கள்னா கணக்கத்த வாக்கியங்கள், ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். இப்ப மனசுல என்ன ஓடுறதுன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அவர். ராமானுஜரை பார்த்தார், நான் என்ன கேட்டேன், இவர் என்ன சொல்லிட்டு இருக்கார். கடைசியில முடிச்சார், எத்தனையோ எழுத்துகள் இருந்தாலும் ஒரு சில எழுத்துகள், 4-5 எழுத்துகள் இப்படியும் அப்படியுமாக சேர்ந்து ஸ்ரீரங்கம் என்றொரு சொல் பிறந்திருக்கிறதே, அது எத்தனை இனிமையா இருக்குன்னார். அவ்வளோ அழகா அனுபவிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க. எத்தனையோ எழுத்துகள் இருக்கலாம், ஒரு 4-5 எழுத்துகள் சேர்ந்து ஸ்ரீரங்கம்னு உருவாகி இருக்கிறதே, அதை நினைச்சாலே எனக்கு புல்லரிக்கிறதுன்னார். ராமானுஜர் வியந்தார். அந்த திவ்ய தேசத்தின் பால் அவருக்கு எத்தனை ஈடுபாடு. அவாவாளுக்கு அவாவா ஊரு, அதை முக்கியமா சொல்லணும். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துடலாம். அதுக்காக நம்ம ஊர் ஏதாவது குறைஞ்சி போயிடுத்தா, நம்ம ஒரு நாளைக்கு வெளியூர் போயிட்டு திரும்ப நம்ம ஊர்ல போய் காலை வச்சோன்னு சொன்னா நம்ம புதுசா பிறந்தா போல, புதுசா நம்ம ஊர்ல இறங்கினா போல ஒரு அனுபவம், ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படத்தான் செய்யறது.
அது திவ்ய தேசமா இருந்துடுத்துன்னா ரொம்பவே ஸ்லாகியம், ரொம்பவே கொண்டாட தகுந்தது. அப்ப ஸ்ரீரங்கத்தை அத்தனை கொண்டாடி அரையர் சுவாமி சொன்னா போலே பராசர பட்டரும் அப்படித்தான் இருந்திருக்கா. ஸ்ரீரங்கநாதனை தவிர அவருக்கு வேற யாரும் தெரியாது. ரங்கநாதன் 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 அதே தான் சொல்லிட்டு இருப்பார். இப்போ திருவரங்க பெருமாள்னு சொல்லணும்னா யார் சொல்லி கேட்கணும்னா பட்டர் சொல்லி கேட்கறா போல இருக்காதுன்னுட்டான். இப்போ நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லி காட்டுக்கணும், ஒவ்வொருத்தரும் சொல்லிட போகிறோம். திருவரங்க பெருமாள் பராசர பட்டர் சொன்னார்னா அவர் சொல்ற பாவத்தோட சொல்றதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது. அத்தனை ஈடுபாடு அவருக்கு. அவர் ஒரு சமயம் சொன்னாரா, எப்படியும் ஒரு நாள் இந்த மண்ணுலக விட்டுட்டு வைகுண்டத்திற்கு போய்த்தான் ஆக வேண்டும். யாரும் அதுல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, போகத்தான் வேண்டும். சரி, அங்க போனா என்ன ஆகும்? அவர் சொல்றார், போவேன், அங்க பரமபதநாதனை பார்ப்பேன், வைகுண்டத்தில் உறைய வந்த தெய்வத்தை பார்ப்பேன். அவர் எப்படி இருக்க வேண்டும்னா திருநுதலிலே குழைத்திருக்கிற கஸ்தூரி திலகம். ஸ்ரீரங்கநாதனை திருவரங்கத்துல உற்சவ மூர்த்தியை பார்த்திருக்கிறீர்களா? அவர் நெத்தியில பார்த்தீர்களானா ஒரு கருத்த கஸ்தூரி திலகம் சாற்றிக் கொண்டிருப்பர். வாசனை ஓஹோன்னு இருக்கும். பக்கத்தில் போனாலே நம்மளை அப்படியே மயங்க பண்ணும். அந்த கஸ்தூரி திலக்கம் சாத்தின்னு இருக்கார், வைத்த அஞ்சல்னு கை காட்டுறார், ஒரு கையால கதை அப்படி லாகவமா பிடிச்சுட்டு இருக்கார், நேர்த்தியா பிடிச்சுட்டு இருக்கார். பராசரப்பட்டர் சொன்னார், நான் போவேன் வைகுண்டத்திற்கு, அங்குரையும் பரம்பொருள் இந்த திருவரங்கத்திலே உரைகின்ற ஸ்ரீரங்கநாதனை போல காட்சி தரவில்லைன்னு சொன்னால் நான் அங்கேயே ஒரு ஓரத்திலே ஒரு முறியை பிளந்து கொண்டு கீழே வந்து விடுவேன்னார். இன்னை வரைக்கும் வரல. அப்ப ரங்கநாதனுடைய அனுபவம் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவரும் வைகுண்டம் வேண்டாம், எனக்கு ஸ்ரீரங்கமே போறோம்னு சொன்னாரா? இப்ப யார் யார் பார்த்தோம்? ஹனுமான் சொல்லியிருக்கார், தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லியிருக்கார், திருப்பாணாழ்வார் சொல்லியிருக்கார், கடைசியாக பராசர பட்டரும் அதையே அனுபவித்து பேசியிருக்கிறார். முக்கியமா வேதாந்த தேசிகனும் சொல்லியிருக்கார். ஆனா வேதாந்த தேசிகன் அது ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சொல்லல, காஞ்சி வரதராஜ பெருமாளை பார்த்து சொன்னார். நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம் ஷபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. ஹே தேவ பெருமாளே, உன்னை சேவிச்சுட்டு நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், இந்த தரிசனத்தை பெற்ற யான் வைகுண்டத்தையும் விரும்புகிறேன் அல்லேன், எனக்கு வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சுஸ்பட்டமா சொல்லிட்டார். இப்ப இத்தனை பேர் வேண்டான்னு சொல்லியிருக்காளே, ஸ்ரீரங்கநாதன் என்ன பண்ணாருன்னு பாருங்க. திருவரங்கத்திலே அந்த ஹனுமான், தொண்டரடிப்புடியாழ்வார், திருப்பாணாழ்வார், பராசர பட்டர் இவா சந்நிதி எல்லாம் ஒரே வரிசையில நேரா வரா போல அமைச்சு கொடுத்துட்டார். ஏன்னு கேட்டா பெருமாள் சொன்னார், ஒன்றும் இல்லை, இவாள்லாம் அதிருப்தியாளர்கள், திருப்தி இல்லாதவளை வைகுண்டம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ஒரு குழுவா இயங்குறாள் இல்லையோ, அந்த குழுவை அப்படியே தனித்து உட்கார்த்தி வைத்து விட வேண்டியது. அடியன் இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சட்டசபையில சில சமயங்கள்ல எதிர்கட்சியிலே இருக்கிற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட தொடங்குவார்கள். இந்த நாடகம் எல்லாம் அப்பப்ப அரங்கேறும். ஒரு 4 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவாளா இருப்பா, திடீர்னு அவ எழுந்து நின்று என்ன தெரியுமா பேசிடுவா, இந்த அரசு நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் நன்மைக்காக பாடுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டான்னா எதிர்கட்சியில பூசல் ஏற்பட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எதிர்கட்சிங்கிறது எப்போதும் எதிரி கட்சியாத்தான் இருக்கும். அது அப்படி இருப்பது நல்லதும் கூடன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு அரசு திறம்பட இயங்குவதற்கு அதுதான் சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப எதிர்கட்சியிலேருந்து 4 பேர் இந்த பக்கம் பேசுறான்னா எதிர்கட்சி தலைவர் தலையில கை வச்சுன்னு உட்காந்துருவார். ஓஹோ, இந்த 4 பேர் கட்சி மாறுறதுக்கு ஆளுகள் தயாராயிட்டான்கள் போல் இருக்கு, ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கானே. ஆளுங்கட்சிக்காரன் கூட அத்தனை கொண்டாட மாட்டான், இவன் அத்தனை கொண்டாடிட்டு இருக்கானே. உடனே நான் பக்கத்துல எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்டேன், இவா தான் அந்த கட்சியை கொண்டாடிட்டு இருக்காளோ இல்லையோ, ஆளுங்கட்சி என்னமோ ரொம்ப தூக்கி பிடிக்கிறாளோ இல்லையோ, இந்த 4 பேரையும் நீர் கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டியது. எதிர்கட்சி தலைவர் மெதுவா என் காதல சொன்னார், அப்படிலாம் வெளியேற்றி விட முடியாது. நானா வெளியேற்றினேன்னா அவ என்ன தெரியுமா சொல்லிடுவா, நாங்க ஒன்றும் கட்சியை விட்டு போகல, அதனால எங்களுடைய பதவியை பறிக்க கூடாதுன்னு சொல்லுவா. அப்புறம் ரொம்ப ஜம்முன்னு ஆளுங்கட்சி எம்எல்ஏவாவே ஆகிடுவா அவா. அதனால இப்ப நான் அவளை தள்ளினேன்னா எனக்கு தான் பிரச்சனை. உடனே நான் அந்த 4 பேர்கிட்ட போனேன், நீங்க தான் ஆளுங்கட்சியை ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இன்னமும் என்னத்துக்காக நீங்க இந்த எதிர்கட்சியில இருக்க வேண்டும், அப்படியே அந்த பக்கம் போயிடுங்களேன்னா உங்களுக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி தெரியாதா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பா. என்னன்னா, நாங்க கட்சி மாறி அந்த பக்கம் போனோம்னா அப்போது பதவி பறிக்கப்படும். அப்ப இவாளா வெளியேற்றினா அவ பதவி தங்கிடும், அவளா போனான்னு சொன்னா பதவி அவளை மீறி கையை விட்டு போயிடும். அப்ப என்னதான் பண்றதுன்னா ஆளுங்கட்சி ஒரு யோசனை சொல்லும், நீங்க இங்க வரதை விட அங்கேயே இருந்து எங்களை கொண்டாடிட்டு இருந்தா தான் அது புதுவிதமான ஒரு கிளர்ச்சியையும் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு புது தலைவேதனையும் கொடுத்துட்டே இருக்கும்.
எங்களுக்கு அதுதான் தேவை. அந்த உட்கட்சி பூசல்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எங்க கட்சி பூசல் இல்லாமல் இருக்கணும், அந்த கட்சி பூசல்கள் இல்லாமல் இருக்கவே இருக்கக்கூடாது. அதனால நீங்க பிரச்சனையை பண்ணிட்டே இருங்கோ. ஆனா அந்த 4 பேருக்கு ஒரு அதீதமான ஒரு முக்கியத்துவம் தரப்படும். நீங்க கவனிச்சிருக்கலாம். அந்த 4 பேர் என்ன பண்ணுவானா, சபாநாயகர் திடீர்னு சொல்லிடுவார், அந்த 4 பேர்களுக்கு இருக்கை முன்னே போடப்பட்டுள்ளது, அவ அங்கே உட்கார்ந்து கொள்ளட்டும். ஏன்னா அப்பதான் எல்லாரும் பார்க்க எழுந்து நின்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவா கோஷம் எல்லாம் போடணும், மேசையை தட்டணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லையோ. அதுக்கு அந்த 4 பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு அரசியல் விளையாட்டுன்னுட்டு அந்த 4 பேரை சேர்ந்தா போலவே வச்சிருப்பாளோ இல்லையோ. என்னடா அது இவர் அரசியல் பாடம் எடுக்கிறாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் கிட்ட இருந்தா கத்துண்டா. அதுக்கு தான் சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு பாருங்க, ஸ்ரீரங்கத்திலே யார் யாரெல்லாம் வைகுண்டம் வேண்டான்னு சொன்னாலோ அந்த அதிருப்தியாளர்கள் சந்நிதிகளை வரிசையாக ஒரு நேர் வரிசையிலே இருக்கும்படி பார்த்து கொண்டார். இன்னைக்கும் நீங்க அந்த தெற்கு கோபுர வாசல் ரங்கா தெற்குத்தர கோபுரம் அது உள்ள நுழைந்தீர்களானால் முதல்ல கூரத்தாழ்வான் சந்நிதின்னு வலப்புறத்திலே இருக்கும். அங்கே பராசர பட்டர் எழுந்தருள் இருக்கிறார். கூரத்தாழ்வான் திருவடிகளிலேயே காட்சி தருகிறார். வைகுண்டம் வேண்டாம்னு சொன்ன ஒரு ஆசாமி அங்க பார்த்தாச்சா. அப்படியே முன்னேறி போங்கள். அதே வலப்புறத்துல தொண்டரடிப்புடி ஆழ்வார் சந்நிதி பக்கத்திலேயே இருக்கு. அச்சுவை பெருணும் வேண்டேன்னு சொன்னவரை பார்த்தாச்சா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீர்களானால் வீர ஆஞ்சநேயர் சந்நிதி, அங்கேயே திருப்பாணாழ்வார் சந்நிதி. ரொம்ப நாள் அடியேன் யோசனை பண்ணி பார்த்திருக்கேன், ஆஞ்சநேயருக்கும் திருப்பாணாழ்வாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல. ஆஞ்சநேயர் ராமனுக்கு தோள் கொடுத்தார், திருப்பாணாழ்வார் தோள் கொடுத்தவர் தோளிலே ஏறி அமர்ந்தார். லோகசாரங்க முனிவர் தோல்ல உட்கார்ந்துட்டார் திருப்பாணாழ்வார். ஆழ்வார்கள்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேர்கிட்ட தான் வாகனம் இருந்தது. திருமங்கை ஆழ்வாருக்கு ஆடல் மாங்கிற குதிரை, அதுதான் வாகனம். இன்னொரு ஆழ்வார் யாருன்னா திருப்பாணாழ்வாருக்கு லோகசாரங்க முனிவர்னு ஒருத்தர், அவரை வாகனம் ஆக்கிவிட்டார். இவர் ஆக்கிக்கல, பெருமாள் அவர்கிட்ட சொல்லிட்டார், நீ வாகனமா இருந்து அவரை கூட்டுண்டு வானுட்டார். அதனால தான் திருப்பாணாழ்வாருக்கு பேரே என்னன்னா யோகி வாகனர் அப்படின்னு அவருக்கு பேரே இருக்கு. ஒரு யோகியை வாகனமாக கொண்டவர்னு பேர் இருக்கு. அது இருக்கட்டும். இப்ப 2 பேருக்கும் ஒத்துமை என்னன்னா, ஒரு ஒத்துமையும் காணல. ஹனுமான் அவர் வாகனமாவே இருக்கார், திருப்பாணாழ்வார் ஒருத்தர் வாகனமாக உபயோகப்படுத்தி கொண்டார். அப்படி இருக்க செய்வார். 2 பேரும் எப்படி சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறார்கள்னா அப்பத்தான் ஒரு யோசனை சட்டென புலனாயிற்று. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இவா 2 பேரும் வைகுண்டம் வேண்டான்னவா, அவரும் வைகுண்டம் வேண்டான்னார். இவர் என்ன சொல்லிட்டார், என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு பாடியிருக்கார். அப்ப இந்த 2 பேர் அதிருப்தியாளர்கள், இந்த 2 பேர் இங்க இருக்கட்டும், தொண்டரடிப்படி ஆழ்வார் பக்கத்துல இருக்கட்டும், பராசர பட்டர் இப்படி இருக்கட்டும். எப்படி எதிர்கட்சி வரிசையிலே இருக்கிற 4 உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக கோஷம் போட்டால் அந்த அதிருப்தியாளர்களுக்கு தனி இடம் கொடுத்து கௌரவிக்கிறார்களோ, அங்கனமே அதிருப்தியாளர்களை ஸ்ரீரங்கநாதன் கௌரவித்து வைத்திருக்கிறான். இப்ப நீங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும், சுவாமி இதுல தேசிகன் பேரும் தானே சொன்னீர், அவரும் தானே சத்தியம் பண்ணார்னா அவர் அதை காஞ்சிபுரத்துல பண்ணார், இங்க திருவரங்கநாதன் இடத்துல பண்ணல. அதனால ஸ்ரீரங்கத்துல அவர் சந்நிதி தனியா தாயார் சந்நிதிக்கு எதிர இருக்கு. காஞ்சிபுரத்துல சத்தியம் பண்ணதுனால அந்த வரிசையில இவரை சேர்க்கல ரங்கநாதன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப இவர்கள் எல்லாம் வைகுண்டம் வேண்டாம்னு சொன்னார்கள். திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடலிலே பாடுகிறார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு பாடினார். ஒரு ராஜாவா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மாம்சம் சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவன் மாம்சாஹாரி, அவனுக்கு முயல் கறினா ரொம்ப இஷ்டமா. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு ஓரளவு தெரிஞ்ச சொல்றேன். மாம்சாஹாரிகளா இருக்கிறவா கூட, மாம்சத்தை சாப்பிடுகிறவர்கள் கூட காக்கையினுடைய கரியெல்லாம் அத்தனை விரும்பி எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்றார். இது திருமங்கை ஆழ்வார் அவர் நீலன்கிற பேரோடே, அவர் வளர்ந்த சூழலே வேற, வளர்ந்த சூழ்நிலை வேற, அதற்கு பிற்பாடு அவர் பக்தரானார்னு அவர் சரித்திரத்துல பார்க்கிறோம் இல்லையா. அதனால எல்லாம் அவருக்கு தெரியும், எவன் என்ன சாப்பிட்றாங்கிறது முதற்கொண்டு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் அழகா ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிட்டார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே, எவனாவது முயலை விட்டுட்டு காக்கையை அடிச்சு எவனாவது திம்பானா அப்படின்னு கேட்கிறார். இது எதுக்கு அவர் இங்க வகுப்படுத்திட்டு இருக்காருன்னா, இந்த உலகத்திலே அர்ச்சாவதாரத்துல பகவானை வணங்குறத விட்டுட்டு வைகுண்டத்தை கூட ஒருத்தன் ஆசைப்படுவானான்னு அவர் கேட்கிறார். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான், காஞ்சி பிரதிபாத பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி பெரிய மகாவித்வானாக நம்முடைய சம்பிரதாயத்தில் எழுந்தருள் இருந்தவர். அவர் வேடிக்கையா சொல்லுவாராம், இங்க கிடைக்கிற சக்கர பொங்கலும் புளியோரையும் கூட அங்க கிடையாது. வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்றது? இங்க என்ன சக்கர பொங்கல் உண்டு, புளியோரை உண்டு, ஹாவு ஹாவு ஹாவுன்னு வேதம் மட்டும்தான் உண்டு, அங்கே வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வேளை 3 மணி ஆச்சுன்னா காஃபி கொடுப்பாளா, சாயங்காலம் ஆச்சுன்னா டிஃபன் உண்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாத்திரைக்கு அழைச்சின்னு போறோம்னா இங்க பாருங்க, எந்தெந்த திருத்தலங்கள் தரிசிக்க போகிறோங்கிறதெல்லாம் கீழே எங்கேயோ எழுதியிருப்பா. முக்கியமா எதை எழுதியிருப்பா சொல்லுங்க? 2 வேளை காபி, டிஃபன்,
2 வேளை சாப்பாடு எல்லாம் உண்டு அப்படின்னு அதை போட்டு ஒரு நட்சத்திர குறியாட்டம் என்னமோ போட்டு அது உள்ள அதை அப்படியே போட்டு வச்சுருந்தானா காப்பி எல்லாம் எழுதியிருக்கா, இடையில பலகாரமும் தரப்படும் அப்படின்னு அதையும் போட்டான்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோன்னுட்டா போருங்கிறா. பெருமாள் சேவை கிடைக்கலன்னா கூட ரொம்ப நன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தா, ரொம்ப நன்னா கூட்டுன்னு போயிருந்தா, எத்தனை கோயில் காமிச்சா, அதில் 30 கோயில் போட்டிருந்தாளேன்னா 30 கோயில் போட்டிருந்தா ஒரு 7 கோயில் தான் போக முடிஞ்சுது. ஆனால் ரொம்ப நன்னா அழிச்சுட்டு போனா. நாங்கிட்ட 30ல் 22 விட்டுருக்கா, அப்புறம் என்ன நன்னா அழிச்சுட்டு போனா. சாப்பாடுலாம் சரியா கொடுத்தாங்கிறா. சாப்பாடை விட முக்கியமா என்ன சொல்லுவா, 2 வேளை காப்பி கொடுத்தா ஓஹோன்னு அழிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப திவ்யதேச யாத்திரைன்னா இப்படி எல்லாம் நடக்கிறது இல்லையோ. அதனால காஞ்சி மகா வித்வான் சுவாமி சொன்னார், இங்க சந்நிதிக்கு போனா புளியோரை கொடுக்குறா, சக்கரமங்கல் கொடுக்குறா. அடியன் ஒரு தடவை திருநாகைங்கிற திவ்யதேசத்துக்கு போயிருந்தேன். நாகப்பட்டினம் அழகியா ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிற பெருமாள். மத்தியான வேளை நல்ல பசி வேளைக்கு போனேன். சௌந்தரிய வல்லித்தாயார் சேவை சாதிக்கிறார், திருநாகை அழகியார் சேவை சாதிக்கிற திருத்தலம். அதனால தான் இன்னைக்கும் காட்டாலும் அந்த பெருமானை அடைய நினைத்துக் கொள்வதுண்டு. ஏன்னா பசி வேளைக்கு பசியாற்றிய பெருமாள். அங்கே போன உடனே சரி இங்கே ஏதாவது ஆகாரத்துக்கு வசதி இருக்கான்னு அங்கே இருக்கிற அர்ச்சக சுவாமி இடத்துல கேட்டேன். ரொம்ப அழகாக பதில் சொன்னார். அப்போ ஆகார வசதி இருக்கு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தினப்படி அன்னதான திட்டம் தான் அரசாங்கமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு ஆரம்பித்தார். நம்ம கொஞ்சம் உடனே ஒரு மாதிரி ஆயிடுத்து, சஞ்சலம் ஆயிடுத்து. ஐயோ அதில் உட்காந்து நாம் எங்கே போய் சாப்பிட்றது, அதில் என்னென்ன சேர்ப்பான்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அத்தனை ஸ்லாகியமாக இருக்காதே. அவர் புரிஞ்சுன்னுட்டார். இரும் நான் இன்னும் சொல்லி முடிக்கலை என்ன. நான் கேட்டேன் என்ன அது கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறேன்னு சொன்னால் அவளை நம்ம வேண்டான்னு எல்லாம் சொல்ல முடியாது, அரசாங்கத்தை எதிர்த்து அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, அதுக்கு என்ன செலவாகிறதோ உங்களால் எத்தனை அரசாங்கத்தால் தர முடியுமோ அதை எங்களுடைய கொடுத்துருங்கோ. நாங்கள் மடப்பள்ளியிலேயே தளிகை பண்ணி பகவானுக்கு அமுது செய்ய பண்ணி யார் வராளோ அவளுக்கெல்லாம் கொடுத்து விடுறோம்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம்னார். எத்தனை அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால மத்தியான வேளையில ரொம்ப அழகாவா அலங்கார தளிகையோ இல்லை கலந்த சாதமோ எதையோ பண்ணி அதை தாயாருக்கும் பெருமாளுக்கும் அமுது செய்ய பண்ணி அங்கே வருகிற பக்தர்களுக்கு அந்த வேளையில அவர்களே கொடுத்து விடுகிறார்கள். சரி சாப்பிட்டுட்டு கைங்கரியத்துக்கு இருக்கட்டும்னு ஏதோ அவர்களிடத்துல கொண்டு போய் சமர்ப்பித்தோம்னா அவர் 2 கையை கூப்பிட்டு சொல்லிட்டார், இதுக்காக இதை செய்யலை, இது இங்க வரவாளுக்கு செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம், இது அவசியமாக செய்ய தகுந்தது. அப்ப எத்தனை ருச்சிகரமான சாப்பாட்டை போட்டு பெருமான் தன்னுடைய தரிசனத்தை தந்திருக்கிறான்னு சொன்னால், வைகுண்டத்துல தரிசனம் உண்டு, ருச்சிகரமான சாப்பாடெல்லாம் கிடையாது. அதுவும் இங்குதான் கிடைக்குங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஏன்னா பிரசாதம்ங்கிறது முக்கியம். பிரசாதம்னா கிருபை, அருள் அப்படின்னு அர்த்தம். அவர் அருளை எதொன்று பெருவிக்கிறதோ அதற்கே அருள்னு பேர் வச்சுட்டார். பிரசாதத்துக்கு ஏன் பிரசாதம்னு பேரு? யாராவது கேட்டா சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ. பிரசாதம்னா அருள். அவன் அருளை எதொன்று பெருவிக்கிறதோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா அருள்னே பேர் வச்சுட்டான். ஏன்னா இது இருந்தா தான் அது கிடைக்கும். இதை சாப்பிட்டா தான் ஒரு நாள் சாப்பிட்டா நாளைக்கு அங்கே போலாண்டான்னா நண்பன் என்னென்ன நேற்று எங்கேயோ கூப்பிட்டு போனியே அங்கதான் போகலாம், நேற்றுக்கு வரமாட்டேன்னா வந்தனா வரலையா, நீ தான் கூட்டிட்டு போனியோ இல்லையோ, இன்னைக்கும் போகலாம் அப்படின்னா என்ன எதுக்கு அப்படின்னா அது ஏதோ பிரசாதம் கொடுக்க ஒரு தொன்னையில் கொடுத்தாலும் நல்லா இருக்குடா பிரசாதம், போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு 4 நாள் அப்படி வந்தான்னா 5ஆம் நாள் பெருமாள் சேவிக்கிறதுக்குன்னே போவோம். அதுக்கு தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அதனால வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னால் முதல்ல ஆரம்பிச்சேன், ஆஸ்திக்யம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். வேத நிந்தைங்கிறது கூடாது, நம்ம இடத்துல கோபம் கூடாது, அசூய கூடாது. இதெல்லாம் இருந்துடுத்துன்னா வையகத்துக்குள்ளே வாழ்ச்சியை பெற்றவர்கள். அதற்கடுத்தது பெருமானுடைய எளிமை, எளிவரும் தன்மை, அது அர்ச்சையிலே தான் காண கிடைக்கிறது. கோயில்களில் போனால் சுலபமாக சேவிச்சு விடுறோமா, அப்போ இதுவே சிறந்ததாக இருக்கிறது. அப்போ வைகுண்டத்தையும் வெறுத்து அர்ச்சாவதாரத்திலே எவ்வவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அன்னவர்கள் வையத்துக்குள்ளே வாழ்ச்சியை பெற்றவர்கள். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறாள் என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தினுடைய அனுபவத்தை நாளைக்கு இவ்விடத்திலே செய்ய பிராப்தம். அனைவரும் அவசியம் வர வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயறுகள பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலபத்தை வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய் மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம். ஒரு சிறிய அறிவிப்பு. நாளைக்கு ஒரு நாள் சாயங்காலமே உபன்யாசம், 3 மணிக்கு உபன்யாசம். ஏன்னா நாளைக்கு சாயங்காலம் காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுவேன், ராத்திரியே வந்துடுவேன். அதனால் 3லிருந்து 4 இவ்விடத்துல நாளை மாலை உபன்யாசம் நடைபெறும். அவசியமாக 3 மணிக்கு நாளை மத்தியானம் வந்துருங்கோன்னு பிரார்த்தனை.
சொல்லுங்க. நேற்றுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வராத வாக்கியம் சொல்லுங்க.